நம்முடைய சிந்தனை. அச்சமில்லை, அச்சமில்லை, அருட்சுடர் நாம். சரி, இப்போ அச்சம்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அச்சம் உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பயம். நான் வேறு சொல் கேட்கவில்லை. அச்சம் என்பது என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, எதுக்கெல்லாம் யாருமே நான் எதுக்குமே பயந்ததில்லைப்பா அப்படின்றவங்க பயம் வந்திருக்கா? எப்பம்மா பயம் வரும்? கவலை வந்தாவா? தவறு செய்தால் பயம் வரும். விளைவை எண்ணி பயம் வரும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. சரி, தவறு செய்யாம பயம் வந்ததே இல்லையா? பயம் எத்தனை இடத்துல வந்திருக்கு தெரியுமா? குறிப்பா பயம் என்பது என்ன? ஒரு செயல் வருகிறது, ஒரு சூழல் வருகிறது, சிக்கல் வருகிறது, ஒரு சூழல் வருகிறது, எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துருச்சு. அதை எதிர்கொள்ள துணிவு இல்லாத நிலைதான் பயம். அதை எதிர்கொள்ள எனக்கு துணிவு இல்லை. ஒரு சூழல் வந்து விட்டது, ஒரு சிக்கல் வந்து விட்டது, ஏதோ ஒரு பெரிய துன்பம் வந்துருச்சு, எதிர்பார்க்கல. அதை என்னால அந்த தோல்வியா இருக்கலாம், இல்ல துரோகமா இருக்கலாம், பிரிவா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம். பார்த்தது நடக்காத பொழுது, எதிர்பாராதது நடக்கும் பொழுது, நமக்கு பிடித்ததை இழக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழல்களில் அதை எதிர்கொள்ள துணிவு இன்மைதான் எது? பயம், அச்சம். சரி, இப்ப அச்சமில்லை, அச்சமில்லை, அருட்சுடர் நாம் அப்படின்னு சொன்னோம். சொல்றது ஈஸி. ஆனா இந்த அருளாளர்கள் எப்படி இந்த அச்சத்தை வென்றார்கள் அப்படின்னா, இந்த பயம் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன? யாருக்காவது சொல்லுங்க. பயம் ஆப்போசிட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின், எதிர்ச்சொல் தருக அப்படின்னா என்ன எதிர்ச்சொல் போடுவீங்க? தைரியம். தைரியம், பயம் இன்மை, தைரியம். சரி, இந்த தைரியம் எப்ப வரும்? பார்த்துக்கலாம். என்ன இப்ப பார்த்துக்கலாம்? என்ன நடந்துரும்? என்ன நடந்துருது பார்க்கலாம். எவ்வளவோ பார்த்து விட்டோம், பார்த்துடலாயா ஒரு கை. இது எப்படி வரும்? ஐயா சொல்றாரு, உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் என் மனமே. நான் என்ன சாதாரண ஆளா? எப்படி வரும்? முதலில் நம்பிக்கை. அந்த தைரியத்தினுடைய ஆணிவேர் எங்க இருக்கு? நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா தைரியம் தானா இருக்கும், பயம் வராது. அப்ப விவேகானந்தர் என்ன சொல்றாரு? முதலில் நீ உன்னை நம்பு. நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியும்ல? நீ என்ன சாதாரணமானவனா? பரபிரம்ம ஸ்வரூபம் இல்லையா நீ? உன்னை போல எத்தனை பேர் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு இருக்கிறார்கள். நீ என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றியா? நீ தான் இன்னைக்கு முதல் மனிதன். இன்னைக்கு தனித்து இருக்கிறாயா? நல்லா சிந்திங்க. நீ தான் ஃபர்ஸ்டா? உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்லையா? நீ எதிர்கொள்கிற துன்பங்களை எல்லாம் உனக்கு முன்னாடி கோடி பேர் எதிர்கொண்டு இருக்காங்கயா. +2 எக்ஸாம் எழுத பையன் போவான், அவனே தைரியமா போவான். இந்த அம்மாங்க இருக்குங்க பாருங்க, பார்த்துடா பேன் எடுத்துங்கயா, பார்த்து பயப்படாத, பயப்படக்கூடாது, சரியா? பயப்படவே கூடாது. நான் பயப்பில்லம்மா இப்படின்னு சொல்லி இவன் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்களா? இன்டர்வியூ போவாங்க, அந்த குழந்தைய தைரியமா போகும். பயமுறுத்துதல். அப்படி யாராவது பயப்படாம குழந்தைங்க இருந்தா, ஏதாவது பயம் இருக்குதா பத்தியா இதுக்கு? ஏதாவது கவலை இருக்கா பத்தியா இதுக்கு? கவலைப்படணும், பயப்படணும், அதுதான் நல்ல அடையாளம். அப்படி வேண்டும் என்றே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பிக்கை குலைக்கிற, எல்லாம் பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லை, நீ செய்யறத செய், இப்படி சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கும்? பார்த்துக்கலாம், விடு, நல்லா படி, மீதி ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நீ நல்லா படிச்சுட்டல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அதுக்கு மேல கடவுள் இருக்காரு. 2 விஷயம். ஒண்ணு, இந்த தைரியத்திற்கு எது வேண்டும்? நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒருவரை காப்பாற்று. எதன் மீது? முதலில் நம்மை நம்ப வேண்டும். என்னால் முடியும், என்னால் தான் முடியும் என்பது கர்வம். அது இல்லை, என்னால் முடியும், கண்டிப்பா முடியும், இதை எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டேன், 1000 பேர் என்னை பற்றி சொல்லலாம், ஆனால் நான் சொல்லிக்கவே மாட்டேன், என்னால முடியும். எவ்வளவோ பிரச்சனைகளை நான் எதிர்கொண்டு இருக்கிறேன், இதையும் எதிர்கொள்ளுவேன். என்னோடு இறைவன் இருக்கிறார். நம்பிக்கை தான். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு தண்ணியில மாட்டிக்கிட்டோம்,
அந்த அவசர காலத்தில் வருகின்ற படை வீரர்கள் வந்து ஒரு கயிறை போட்டு தூக்குறாங்க. அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தானே தைரியமா ஏறுவீங்க. நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பயம். ஐயோ, நான் ஏற மாட்டேன், நான் விழுந்துருவேன். தைரியமா ஏறுங்கம்மா, அம்மா ஒன்னும் பயம் இல்லம்மா, வாங்கம்மா. ஒரு சாலையை கடக்கிறோம். தாயின் மீது வைத்த, தந்தையின் மீது வைத்த நம்பிக்கை அந்த குழந்தை கண்ணை மூடிட்டு கிராஸ் பண்ணுதா இல்லையா? இன்னும் தோல்ல தூங்கிக்கிட்டே கிராஸ் பண்ணுதா இல்லையா? ஐயோ, எங்க அம்மா எங்கேயாவது விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு பயத்தோடு கிராஸ் பண்ணுவோம். அப்ப அந்த சாலையை நாம் தைரியமாக கடக்க வேண்டும் என்றால் இங்க சிக்னல் போட்டு, ஒண்ணு சிக்னலை நம்பணும், இல்ல போலீஸ்காரங்களை நம்பணும், இல்ல இந்த வண்டி ஓட்டுறவர் யாவது நம்பணும். நம்பினாதான் பயம் இல்லாம நம்ம கிராஸ் பண்ணுவோம். அவர் வண்டி எடுக்க மாட்டாரு, சிக்னல் இப்போதைக்கு மாறாது, செகண்ட்ஸ் அதிகமா தான் இருக்கு, அப்படியும் போலீஸ்காரர் இருக்காரு, இவ்வளத்தையும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணுவோம். ஒரு சில அதை பத்திலாம் கவலைப்பட மாட்டோம். அதே தாயோடு பிரயாணம் செய்கிற தந்தையின் கைகளை பிடித்துக்கொண்டு ஏன் தோள்களில் ஏறிக்கொள்கிற குழந்தை எப்படி கிராஸ் பண்ணும்? தைரியமா அந்த நம்பிக்கையோட கிராஸ் பண்ணுது இல்லையா? அப்ப இந்த வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நாம் கடப்பதற்கு என்ன அப்படின்னா, இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், குருமார்களை பற்றி கொள்ள வேண்டும். இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த காட்டு வழி பாதையில் அவன் தைரியமாக எந்த விதமான பயமும் இல்லாமல் கடக்க வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன? குருவின் பாதங்களை, திருவடிகளை பற்றி கொள்வது. சரி, இப்ப அதுல ஒரு சில சம்பவங்கள் சொல்றோம். நமக்கு இங்க மாணிக்க வாசகரை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஐயா மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் இதெல்லாம் சொன்னார் இல்லையா? நமக்கு நேரம் இருந்தா நிறைய அருளாளர்களை பார்க்கலாம். அருணகிரிநாதரை விட இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம காட்ட முடியுமா? அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுவரை எந்த அருளாளர்களுடைய வாழ்க்கையும் இவ்வளவு கீழ்நிலையா காட்டினது கிடையாது. எந்த அருளாளர்களும், வால்மீகியை கூட சொல்லுவாங்க, வால்மீகி, அருணகிரிநாதர் இவர்கள் இருவரை தான் சுட்டி காட்டுவார்கள். எவ்வளவு கீழ்நிலையிலிருந்து மிகப்பெரிய அருளாளர் நிலைக்கு சென்றவர்கள். வால்மீகி யாருன்னா ஒரு திருடன், அவ்வளவுதான். அவர் வேடுவ குலத்தை சார்ந்தவர். அவருக்கு பொருள் ஈட்ட முடியல, அதனால திருடிதான் தன் குடும்பத்தை காப்பாற்றார். தகுந்த நேரத்தில் நாரத மகரிஷி குருவாக அவரை ஆட்கொண்டு அவருக்கு ராமநாம உபதேசம் செய்து, அப்பா நீ ராமாயணம் இயற்றுவதற்காக தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்க, அதை விட்டுட்டு நீ திருடுறியேன்னு சொல்லி அவரை ஆட்கொண்டு குரு அவருக்கு ராமநாம உபதேசம் செய்து, வால்மீகி என்றால் எறும்பு புற்று முழுமையாக அவரை சுற்றி கட்டும் வரை தவம் செய்து அதற்கு பிறகு ஞானம் பெற்று ராமன் பிறப்பதற்கு முன்பே பிறந்தவர் வால்மீகி. ராமாயணம் இயற்றுவதற்காகவே அவர் காத்து கொண்டிருந்தார், தவம் செய்தார். இதுதான் அவரை பற்றி சொல்லுவார்கள். அருணகிரிநாதர் எல்லாம் அப்பா அப்பா, அருணகிரிநாதர் திரைப்படம் போய் பாருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அவ்வளவு ஒரு இயல்பு வாழ்க்கையில இருக்கும் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. மனைவிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் நீங்க அந்த திரைப்படத்துல பாருங்க. அந்த பெண்கள் வீட்டுக்கு மனைவியை கூட்டு போய் அவெல்லாம் எப்படி ஆடை உடுத்திருக்கா பாரு, என்னெல்லாம் ஒரு பெண்ணை என்ன இழிவு செய்யக்கூடாது அத்தனை இழிவுகளையும் தன் மனைவிக்கு செய்ய, என்னென்ன பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது எல்லா பாவ செயல்களிலும் ஈடுபட்டார். இறைவன் ஆட்கொள்கிற தருணம். ஆரியார் சுவாமிகள் இதை அவ்வளவு அழகா எடுப்பார் அருணகிரிநாதரை பற்றி. அவருடைய ஜாதகத்தை வாரியார் சுவாமிகள் கணித்திருக்கிறார். இவர் பிறந்த ஆண்டு அதெல்லாம் வைத்து சொல்கிறார், அவருடைய மரணம் அப்படிப்பட்ட துர்மரணமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு உலகத்தாரால் இழிவு பழித்து அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து. ஏன்னா அவருக்கு என்ன வந்தது? தொழுநோய். எல்லா நோய்களும் இந்த பெரு நோயை கண்டு தொழுது விட்டு சொல்லுமா. அதனால்தான் அதற்கு பேர் என்ன? தொழுநோய். அந்த காலத்தில் மருந்து கிடையாது, சும்மா சாதாரணமா சொல்லிடும். யாரும் கிட்ட போக மாட்டாங்க, துர்நாற்றம் அடிக்கும், உணவு உண்ண முடியாது, கையெல்லாம் அழுகிடும், கால் அழுகிடும், உடம்பு அழுகிடும், சீழும் ரத்தமுமாக இருக்கும். சும்மா கிடையாது. அந்த உடல் அழகெல்லாம் போயிடும், வலிமையெல்லாம் போயிடும், உறக்கம் வராது, விளையாட்டு கிடையாது. மரணம்னா இப்படி நிகழக்கூடாது. அப்படி ஒரு தொழுநோய், பெரிய நோய் அது. அந்த நோய் அவருக்கு வந்துருச்சு. என்ன அழகு அவரு, ஆஜானு பாகுவா இருப்பாராம். எத்தனை பெண்கள் அவரை விரும்பி அழைப்பார்களாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, மனைவியை உதாசீனம் செய்த வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கட்டத்தில் அவருக்கு
மனைவியே சிரிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. என்னை பார்த்து மனைவி நகுகிறாளே, ஐயோ எத்தனை பிறவி நான் செய்த பாவம் இந்த பிறவில் இப்படி வாய்த்ததே என்று இந்த திரைப்படத்துல பாருங்க. அவருக்கு எப்ப அந்த ஞானம் உதிக்கும் என்று. அப்பொழுது கூட உடல் இச்சை அவரை விட்டு போகல. இறைவன் நாமத்தை சொல்லணும்னு அவருக்கு தோணல. அப்ப தன்னுடைய தமக்கையார் மூலமாக ஒரு தீட்சை அவருக்கு அமைகிறது. இந்த சபையில் சொல்ல முடியாது. அப்ப தாங்க முடியல. ஏன்னா அவங்க அக்கானா அவருக்கு உயிர். அம்மா கிடையாது, அவருக்கு அப்பா கிடையாது, தமக்கை தான் வளர்க்குறாங்க. கேட்கக்கூடாத வார்த்தையை தன் தமக்கையிடம் இருந்து கேட்கிறார் அருணகிரிநாதர். ஐயோ, இறைவன் அப்படித்தான் வருவார். எதை கொடுத்தா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் இவனுக்கு சரியாகும், செல்லுபடி ஆகும்னு வருவார். எப்படி கொடுத்தா எப்படி வருவான் இவன். ஆளாளுக்கு ஒரு மாதிரி கொடுப்பார் ஆண்டவர். கிளவர் அவன். தாங்க முடியல. இந்த வார்த்தை என் அக்கா இடத்திலிருந்து நான் கேட்கிற அளவுக்கு இவ்வளவு இழிவானவனா, சி இவ்வளவு உடல் இச்சையா என்று தாழ முடியாமல் அந்த அருணாச்சலேஸ்வரினுடைய கோபுரத்திலிருந்து விழுவதற்கு போகிறார். ஆனா என்ன சொல்றாங்க, அந்த நிறைவு இறுதி நேரத்துல அந்த தவறையெல்லாம் உணர்ந்து முருகான்னு ஒரே ஒரு முறை கூப்பிட்டாராம். நம்ப முடியுதா? ஒரு முறை கூப்பிட்டாரா? ஒரு முறை தான் கூப்பிட்டாராம். இந்த நாம மகிமை என்பது அவ்வளவு சிறப்புமா? நீங்க நினைக்கிறீங்க நாம மகிமை அவ்வளவு சிறப்பு. இறைவனை விட அவர்கள் நாமம் மகிமை வாய்ந்தது. நம்பணும். இதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அரசன் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறான். ஒரு விலங்குக்கு ஏதோ ஒரு துன்பம் கொடுத்துருவான். அந்த கதையை வெவ்வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த துன்பத்திலிருந்து அந்த நிவர்த்தி, அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சிடும். ஐயோ இந்த துன்பம் செஞ்சுட்டேன், எனக்கு சாபம் கிடைச்சிருச்சு, அந்த சாபத்திலிருந்து நான் எப்படி நிவர்த்தி அடைவதுன்னு ஒரு குரு கிட்ட போவான். குரு அங்க இருக்க மாட்டார். குருவினுடைய மகன் தான் இருப்பான். அப்ப அவர் மாதிரி எனக்குப்பா ஒரு சாபம் கிடைச்சிருச்சு, நான் தெரியாம ஒரு துன்பம் பண்ணிட்டேன், இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி அப்பா கிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்க முருக நாமத்தை, அவர் வாரியார் சுவாமிகள் சொன்ன கதை இது. அவருக்கு முருகர் தானே பிடிக்கும். முருக நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லுங்க, உங்க சாபம் போயிடும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியா போயிடுவாரு. அப்ப வருவார். யாருடா குடியில இருந்து வெளியே போறது? இந்த மாதிரிப்பா ஒரு நாட்டு ராஜா, அவர் ஏதோ சாபம் கொடுத்துட்டாராம், ஒரு முனிவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு உங்களை தேடி வந்தாரு, நான் நிவர்த்தி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? நம்ம இஷ்ட தெய்வமான முருகனினுடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்ன. விட்டாரு ஒரு முறை அவங்க அப்பா. ஏண்டா முருக நாமத்தை 3 முறை சொல்லணுமா? ஒரு முறை சொன்னாலே எல்லாமே பாவ நிவர்த்தி ஆகுமே, 3 முறை சொல்லணும்னு எப்படி சொல்லுவேன்? அவர்தான் மறுபிறவியில் குகனாக பிறந்தார்னு சொல்லுவாங்க. வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். யாரு? ராமாயணத்தில். ஏன் வடநாட்டுல குகன்னு பேர் இருக்கா? குகன் என்ற பேர் தமிழ் பெயர். சொல்லுவாங்க குகன் என்பது குகை, இதய குகை. ஆனால் குகன் என்ற பெயர் தமிழுக்குரிய பெயர். முருகப்பெருமானுக்கு தான் குகன். அந்த குகன் என்ற நீ 3 முறை சொல்ல சொன்னல்ல, உன் பேரையே குகனாக வைத்து வட இந்தியாவில் அவர் பிறந்ததாக வாரியார் சுவாமிகள் சொல்றார். அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளவு ஒரு புகழ் இருக்கிறது. அப்ப அருணகிரிநாதர் ஒரே ஒரு முறைதான் முருகான்னு சொன்னார். திரைப்படத்துல அழகா இருக்கும், அந்த காட்சியை பாருங்க. அப்படி விழுவாரு, முருகர் குருவாக வந்துதான் ஆட்கொள்வார். அதனாலதான் அருணகிரிநாதர் என்ன பாட்டு எழுதினாரு? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவா அருள் புரிப்பா. அப்புறம் அதை எழுதினார். அப்போ இறைவன் குரு ரூபம் தாங்கிதான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்டார். உங்களுக்கு தெரியும். அருணகிரிநாதர் வரலாம். இப்ப குரு ரூபம் தாங்கி, முருக ரூபம் தாங்கி வரல, குரு ரூபம் மானிட ரூபம் தாங்கி அப்படியே அவரை ஆட்கொள்கிறார், தாங்குகிறார், தாங்கி இறக்கி விடுறாரு. இவர் எழுந்து பார்த்தா உயிரோடு இருக்காரு, சாகல, ரத்தம் ஊத்தல, ஒன்னும் ஆகல. ஆனா எல்லாரும் அருவருத்த அந்த தேகத்தோட தான் இருக்காரு. எல்லாரும் உதாசனம் செய்த அந்த நாற்றம் பிடித்த தேகத்தை இறைவன் அப்படியே வாரி அணைச்சு, அதே அன்பு. என் குழந்தைன்னா குழந்தைதான்,
அதனாலதான் யார் ஒதுக்குனாலும் யார் ஒதுக்க மாட்டாங்க, இறைவன் ஒதுக்க மாட்டாரு. அவர் பார்ப்பது அந்த உயிரைத்தான். அதனாலதான் எல்லாரும் எதையோ பிடிச்சு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆண்டவரை பிடிச்சுக்கணும். யார் ஒதுக்குனாலும் தெய்வம் ஒதுக்காது, நம்மள குரு ஒதுக்க மாட்டாங்க. எப்படி வந்தாலும் ஏத்துப்பாங்க. அப்ப அப்படியே அந்த அன்போடு எந்த விதமான மாற்றம் இல்லாமல், முகச்சுளிவும் இல்லாமல் தயவோடு அவரை இறக்கி விடுறாரு. இவர் பார்க்கிறார், ஏன் என்னை காப்பாத்துனீங்க, வணங்குறாரு. நீதான் முருகான்னு சொன்னியே, விழும்போது முருகான்னு உணர்ந்து சொன்னியே. அப்ப நான் முருகான்னு சொன்னேன், சரி, நான் செஞ்ச பாவம் எவ்வளவு தெரியுமா சொல்றாரு. நான் செஞ்ச எனக்கு தெரியாதா? நீ செஞ்ச பாவம் எனக்கு தெரியாதா? குரு சொல்கிறார். ஆனால் நீ செய்த பாவம் எல்லாம் மகனே, நீ ஒரு முறை அந்த முருக நாமத்தை சொன்ன உடனே போயிடுச்சு. அது எப்படி போகும்னு கேட்பாரு. அது எப்படி போகும்? இது ராமகிருஷ்ணரின் கதை, அந்த இடத்தில் பயன்படுத்தி இருப்பார்கள். ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு, இறைவனினுடைய நாமத்திற்கு எவ்வளவு மகிமை தெரியுமா, ஒரு முறை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு மரத்தின் மீது ஆயிரக்கணக்கான பறவைகள், காகம் உட்காந்துருக்கு. அதையெல்லாம் விரட்டணும்னா ஒரு கல்லு விட்டு எறியணுமா, 1000 கல்லு விட்டு எறியணுமா? ஒரு கல்லு போதும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, எத்தனை காகம் வேண்டுமானாலும் அமர்ந்திருந்தால், ஒரு காகம் விட்டெறிந்தாலே எல்லா காகங்களும், ஒரு கல்லு விட்டெறிந்தாலே எல்லா காகங்களும் பறந்து விடாதா? உன் ஜென்ம 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 பாவம் எத்தனை இருந்ததான் என்ன, நீ உணர்ந்து ஒரே ஒரு முறை அவன் நாமத்தை உச்சரி, ஜென்ம ஜென்ம பாவம் போயிடும், எல்லா பாவமும் போயிடும். அதைத்தான் அருணகிரிநாதருக்கு குரு சொல்கிறார். ஜென்ம ஜென்ம பாவம் போயிடுச்சு, அப்ப நான் என்ன பண்ண, சும்மா இரு. என்ன உபதேசம் செய்தார்? சும்மா இரு. அதனால்தான் சொன்னார், சும்மா இரு சொல்லற என்னும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்பா, நீ என்னமோ சும்மா இருன்னு சொல்லறன்னு சொல்லிட்டு போயிட்ட, வார்த்தை என்னமோ எளிமை, அந்த மா பொருளினுடைய ரகசியம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அமர்ந்தாராம். என்ன நடந்தது? அவருடைய ஜாதக கட்டத்தை வாரியார் சுவாமிகள் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு துர்மரணம், எல்லோராலும் அருவெறுத்து, மனைவியும் வெறுத்து, ஊராரெல்லாம் அவரை இழிவாக பேசி, எப்படி வாழ்ந்தான், என்ன ஆட்டம் போட்டான், இப்ப பாத்தியா, எப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லையா? ஒரு சின்ன துன்பம் வந்தாலே இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளவுதான், கிடைச்சதுடா சந்தர்ப்பம்னு பேசுற உலகம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். வாழ்ந்தா என்ன பேசும், எப்படி இருந்தான் தெரியுமா அவன் ஒரு காலில், இப்போ பார் கார் அப்படின்னு பேசும். சரி, நம்ம தோல்வி விட்டு விட்டோம் என்று வச்சுக்கோங்க, அப்பவே சொன்னையா இவெல்லாம் அவ்வளவுதான்யா இல்லையா? இந்த உலகத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நம்ம தர்மத்தில் நின்று பாரதியார் சொல்வது போல, பேயாய் உழலும் சிறுமனமே பேனா என் சொல் இன்று முதல். ஏன் இப்படி பேயாய் உழன்று கொண்டு இருக்கிறாய்? என் சொல்லை கேள். என்ன பண்ணு? நீயாய் ஒன்றும் நாடாதே. இந்த மனசை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்திடாத. நினது தலைவன் யானே கான், பாரதி சொல்றார். நினது தலைவன் யானே கான், மனது கிட்ட பேசுறார் அறிவாக. தாயாம் பராசக்தியினுடைய தாளினை பிடித்துக்கொள், தர்மம் என்று யான் குறிப்பதில் ஓயாது உழைத்திடுவாய். 2 வழிதான் சொல்றார் பாரதி. பராசக்தியாகிய இறைவனினுடைய தாளை பிடித்துக்கொள். அவர் அங்க பராசக்தின்னு பயன்படுத்துறாரு. பெயர்கள் வெவ்வேறாக இருக்கலாம், அங்க ஒரு தெய்வம் ஒன்று. பேரை வச்சு ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அவங்க ஒரு தெய்வத்தை காட்டுறாங்க. அந்த தெய்வத்தினுடைய தாளினை பிடித்துக்கொள், எப்பொழுதும் தர்ம வழியில் மனமே நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வழியை நான் சொல்றேன், என் சொல் பேச்சு கேட்டு நட அப்படின்றார். இந்த 2 போதும்ல, நீங்க வேற ஏதாவது சிந்திங்க. எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே இருங்கள், உங்கள் எப்பொழுதும் தர்ம வழியிலேயே நில்லுங்கள். துன்பம் வருமா? வராது. வருதுன்னா இதுல இருந்து நம்ம விலகி இருக்கோம்னு அர்த்தம். சொன்னாங்களே, தவறு செஞ்சுட்டா எனக்கு பயம் வருது. அப்ப அந்த சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இத்தனை இந்த உலகம் இவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள் செய்து மடிய வேண்டிய அருணகிரிநாதருக்கு இறைவன் ஒரு வினாடியில் அந்த ஜாதகத்தையே மாத்துறாரு. எப்படிப்பட்ட வாழ்க்கைப்பா! இன்னைக்கு முருகனுக்கு நிகரா அவர் இருக்காரே. முருகனை வணங்கும் போது அருணகிரிநாதரை மறந்து நீங்க வணங்க முடியுமா? எழுதினாரே பாட்டு, நாள் என் செய்யும், அடி எனக்கு பிடிச்ச பாட்டு, அடி கம்பீரம் வரணும். ஏன் அவர் அவ்வளவு அவரை தீமை செய்ய வந்தது? அவருடைய வரலாற்றில், இந்த பாடலை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், அவருடைய வரலாற்றுல இதை நீங்க திரைப்படத்திலே போய் பாருங்க, இன்னைக்கே போய் பாருங்க. காளி பக்தர் இருப்பார்,
அவருக்கு காளி உபாசகர். அவருக்கு அருணகிரிநாதனுடைய புகழ் பரவுவது பிடிக்கல. இப்போ சும்மா இரு சொல்லற முத்தை தரு பத்தி திருநகை பாடினாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் அவருக்கு அந்த வேளால எழுதுகிறார். முத்துன்னு தொடங்கி பாடலை எழுது என்று அந்த பிரணவத்தை அவருடைய நாவில் எழுதி பாடுறார். நான் என்னப்பா பாடுவேன்னு கேட்டார். எனக்கு என்ன பாட தெரியும்? ஆண்டவர் அருள் இருந்தால் வள்ளல் பெருமானார் எழுதுவார், அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும். இறைவனுடைய அருள் இருந்துட்டா துரும்பு கூட 5 தொழில் புரியுமா? 5 தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அது ஆண்டவனுக்குரிய தொழில். இறைவனுடைய அருள் துரும்பு கூட செய்யுமா? அப்படி அருணகிரிநாதருக்கு அந்த அருள் விட்டு அவரு மிகப்பெரிய அளவில் உலகம் போற்ற இருக்கிறார். அந்த ஊர், அந்த மக்கள் அவ்வளவு போற்றுகிறார்கள். அந்த காளி உபாசகருக்கு அது பிடிக்கல. நிறைய சண்டை சச்சரவு வரும். அதுல ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வாழ்க்கையில மிக பிடிக்கும். எப்படின்னா, அவர் கடவுளை நம்பிட்டார், அவ்வளவுதான். முருகன் கிட்ட தன்னை ஒப்படைச்சிட்டார். முருகன் பார்த்துப்பாரு இனி இல்லையா? அவரை பத்தி கவலைப்படணுமா? அவர் வேலை என்ன? வேலை தொழுவது என் வேலை, வேலை தொழுவதே என் வேலை. அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது. இறைவன் கிட்ட சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது, உன் கடன் என்னை காப்பது. நான் வேலை செய்யறேன், நீ என்னை காப்பாத்திக்கோ. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியாதுப்பா. இப்படி இருக்கணும். வேலை தொழுவதே என் வேலை என்று இருக்கிறார். ஆனால் இவருக்கு எதிராக வேலை நடக்குது. அப்ப என்ன இவருக்கு இவ்வளவு புகழ்? அந்த புகழை இவரால தாங்க முடியல. அப்ப என்ன செய்வார் தெரியுங்களா? காளி இடத்துல போய் வேண்டுவார். காளி உபாசகர் காளியை ஏவல் தெய்வமாக அனுப்பி, அவன் இரவு மண்டபத்தில் உறங்கி கொண்டிருப்பான், அவனை நீ போய் சாகடிச்சு குத்தி கொலை பண்ணிடு, யாரோ மண்டபத்துல அடிச்சு போட்டாங்கன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னுட்டு. காளி சொல்றா, என்னடா என்ன இந்த மாதிரி துர்க்காரியங்களை போய் ஈடுபடுத்துற, நல்லதுக்கு என்ன பயன்படுத்தக்கூடாதா? பக்தம் சொன்னா அவ கேட்பா, இதுதான் கடைசி, இன்னொரு முறை என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவா. சரி சரி சரி, கடைசியா இந்த உதவி மட்டும் எது? இன்னொருத்தனை அழிக்கிறது. வேற ஏதாவது நல்ல வரம் கேளுடா. அதெல்லாம் வேணாம், அவன் சாகணும். சரின்னு காளி, எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். அந்த அருணகிரிநாதரினுடைய அந்த வாழ்க்கை வரலாறில் இந்த சம்பவம் மிக மிக பிடிக்கும். ஏன்னா முருக பக்தை. இப்ப இவர் மண்டபத்துல முருகான்னு சொல்லிட்டு இரவு படுத்துருவாரு. முருகா அப்படின்னு அந்த மண்டபத்துல படுத்துருவாரு. காளி வருவா, எதுக்கு? குத்துறதுக்கு வருவா, சூளம் எடுத்துக்கிட்டு. முருகன் சும்மா இருப்பானா? அவனுக்கு தெரியாது, அருணகிரிநாதருக்கு தெரியாது இவ்வளவு பெரிய ஆபத்து அவருக்கு வருகிறது என்று. ஆனா முருகன் விடுவானா தன் பக்தனை? இதுதாங்க, நம்பனா போதும், அவன் பார்த்துப்பான் அவன் குழந்தைங்களை. இப்ப முருகர் என்ன பண்ணுவாரு? அந்த காட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா இல்ல, காளி தாய் இல்லையா, சண்டை போட முடியுமா? குட்டி 3 வயசு முருகரா வந்துருவார். இவ சூளத்தை எடுத்துட்டு குத்த போவா, முந்தானிய பிடிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடுவார். குழந்தை முருகர் கூப்பிட்டோன்னே தாய் என்ன பண்ணுவா? அப்படி திரும்பி பாப்பா. அந்த குழந்தை முருகனினுடைய கருணையும் கண்களும் அந்த அந்த மழலையும் பார்த்து, ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய முருகனை இப்படி பார்த்துன்னு வாரி அணைச்சிட்டு வந்த வேலையை மறந்துட்டு போயிடுவா. அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு அவரு. அம்மா கேட்கா மாதிரி. அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது இல்ல. அவ்வளவு அழகா அந்த வடிவமைத்திருப்பார்கள் திரைப்படத்தில் கூட. போயிடுவாரு. இவர் அனுப்புவாரு, நாளைக்கு காலையில போங்கடா, அவன் செத்து கிடப்பான் அப்படின்ட்டு. இவர் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார். சரி, ராஜாக்கெல்லாம் போயிடுச்சு, எப்படி என் காளி முடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு வந்தா முருகான் கப்புன்னு எழுந்துருவார். அவருக்கு தெரியாது தன் முருகன் இப்படி செய்தான்னு கூட அவருக்கு தெரியாதுங்க. இது மாதிரி எத்தனை முறை நம்மையும் தெய்வம் காப்பாற்றி இருக்கிறதோ நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம காப்பாத்திக்கிறோம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்க. நம்ம தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே, ஜனிக்கும் பொழுதே எப்படி நம்ம சாப்பிட்டோம்? இந்த கருவுக்குள்ள தொப்புள் கொடி வழியாக உணவு எப்படி செல்கிறது? என்னைக்காவது சிந்திச்சோமா? ஏதாவது ஒரு நாள்? அப்படி பார்த்துக்கிட்ட தெய்வம் நம்ம பிறந்த பிறகு தாயினுடைய தனங்களில் பால் வச்சுதான் பார்த்துக்கிட்டாரா? நம்ம ஏதோ நான் பிறந்துட்டோம், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? என்னைக்காவது கவலைப்பட்டோமா? கவலைப்படவாது நமக்கு தெரியுமா? ஏன்? நம்ம குழந்தை நம்மளை பார்த்துக்குதா தெய்வம்? இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஜாலியா இருக்கும், அதுக்கு எந்த கவலையும் கிடையாது.
எல்லாம் அம்மா அங்க பார்த்துப்பாங்க, அப்பா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? இப்ப நம்ம வளர்ந்துட்டோமா? அந்த பிரம்மத்து முன்னாடி நம்ம வளர முடியுமா? இப்பவும் எப்படி இருக்கணும்? இப்பவும் நான் குழந்தைதான் வள்ளல் பெருமானார் சொல்லுவார், அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். இன்னைக்கு மட்டும் என்னையா, நான் 5 மாத குழந்தையாக இருந்த பொழுது என் தாயார் சொன்னா, நான் அந்த சிதம்பரத்தில் நான் தரிசனம் பார்த்த பொழுது கலகல கலகலகலன்னு உன் அருள் கொண்டு சிரித்தேனாம். அந்த 5 மாச குழந்தையா இருந்தப்ப எனக்கு அருள் செஞ்சியே. இன்னைக்கு மட்டும் நான் யாரு? 30-40 வயசாயிட்டா நான் பெரியவனா உன் முன்னாடி? உன் முன்னாடி நான் இப்பவும் யாரு? இன்றும் சிறியேன் அறிவறியேன். இன்னைக்கும் என் அறிவு உன் அறிவு முன்னாடி என்னையா? இறைவனுக்கே ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு பாருங்க. அன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்தாய். இன்றும் சிறியேன் அறிவறியேன் அது நீ அறிந்தும் அருள் செய்யாது போனால். இன்னைக்கு இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்பா, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நீ நினைக்காத. என்னை பொறுத்தவரை அன்னைக்கும் நான் சிறியவன் தான், அறிவில்லாதவன் தான். இன்னைக்கும் உன் முன்னாடி நான் அறிவில்லாதவன் தான், சிறியவன் தான், உன் குழந்தைதான்ப்பா. இன்னைக்கு நீ அருள் செய்யாது போனால் எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசினா பயம் எங்கெங்க இருக்கும் நமக்கு? கண்ட விஷயத்த பேசிக்கிட்டு கண்டதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்களே. இந்த அருளாளர்கள் போல பாடலை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு சொந்தமா சுய புத்தி இல்லையா? வச்சுக்கோங்க, அவங்கள மாதிரியே பாவனையில பேசுங்க. அருள் செய்யாது போனால் இறைவன் சொல்றாரு, போனா எப்படி இருக்கும்? போனா என்னடா கேட்டிருப்பாருல்ல, சொல்லுப்பா. என்றும் ஒரு தன்மையன் எங்கள் இறைவன். வேதம் சொல்லுதான், எப்பவுமே இறைவன் ஒரே தன்மையானவன், மாறவே மாட்டான் என்று வேதங்கள் சொல்லும் தூய மொழி அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. உன்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காங்கப்பா? எப்பவுமே இறைவன் ஒரே தன்மையானவன், மாறவே மாட்டான்னு சொன்னாங்கப்பா. அந்த அந்த தூய மொழி சூது மொழியோ சொல்லாயோ. அப்புறம் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? அந்த சொன்ன மொழியெல்லாம் சூது பொய்ன்னு சொல்லிடுவாங்கப்பா. அதனால அருள் புரிஞ்சிருப்பா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது மாதிரி பல பாடல்கள் திருவருட்பாவுல இருக்கு. இப்படி இறைவனோடு நாம எப்படி இருக்கணும்? என்றுமே நான் ஒன்றுமே இல்லை என்று ஒப்படைச்சிட்டா ஜாலியா இருக்கும். தாயின் கருவுக்குள்ள இருக்கும் பொழுதே உணவு கொடுத்த தெய்வம், நான் பிறந்த பிறகு என்னை காக்கும் தெய்வம், இப்ப என்னை காப்பாத்தாதா? நம்பிக்கை இல்லை. அப்ப காப்பாத்தின தெய்வம் நம்ம பிரச்சனையெல்லாம் தூக்கி மண்டைக்குள்ள போட்டுட்டு யோசிக்க கூடாது. அருணகிரிநாதர் என்ன செய்தார்? எவ்வளவு பெரிய நிலையை எட்டினார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை சொல்ல வரல, அந்த சம்பவம், அந்த பாடலை பாருங்க. நாள் என் செய்யும் எழுதினாரா? அவர் ஜாதகம் எப்படின்னு சொல்றார் வாரியார் சுவாமிகள். இதுதான் ஜாதகம், மாறுச்சு. அதனாலதான் தைரியமா எழுதுறாரு. என்னடா 4 நட்சத்திரம் நிறைய பார்ப்போம். செவ்வாய்க்கிழமைக்கு செய்யாத சூலம், இந்த வடக்குல சூலம், தெற்குல சூலம், என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? என்ன பண்ணும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். என் கர்ம வினைகள்னு சொல்றாங்க. அது என்னடா பண்ணும்? இந்த பாடலை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, இதை விட ஒரு மோட்டிவேஷன் யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. எத்தனை மோட்டிவேஷன் கிளாஸ் சொன்னாலும் போங்க, இத மாதிரி ஒரு மோட்டிவேஷன் யாரும் கொடுக்க முடியாது. அருணகிரிநாதரை விட யார் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். நிறைய பேர் இப்ப கூட இறை வழிபாட்டிலும் குரு வழிபாட்டிலும் இருக்கவங்க சொல்றாங்க, ஜாதகம் அப்படிங்க. அப்படியே நிடுவார் இறைவன். ஓ, ஜாதகம் என்னை விட பெருசுன்னு நீ நினைக்கிற. சூரியன், சந்திரன், அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேதுலாம் என்னை விட பெரிய ஆளாப்பா? அதெல்லாம் பெரிய ஆளுதான். முருகனை விட பெரிய ஆளா? இப்ப நமக்கு ஒரு சிறிய அதிகாரியிலிருந்து நமக்கு ஒரு பயம் வருது, ஏதோ அச்சுறுத்தல் வருது, வாரடா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, ஆபத்து வரலாம். அதை விட அந்த பெரிய அதிகாரி ஒருத்தர் நமக்கு பிரதமரே ஃப்ரெண்ட் ஆயிட்டாருப்பா. ஏன் நாமளே பிரதமர் ஆயிட்டோம். இப்ப அந்த சிறிய அதிகாரி கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வருமா? நம்மளை பார்த்து அவர் சல்யூட் பண்ணிட்டு போவார் இல்லையா? அதனாலதான் போட்டாரு கண்ணதாசன். புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு அதிகாரி நம்மளை தொல்லை பண்றாரு, அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கோம், பயப்படணும் தான். ஆனா எல்லாம் வல்ல, இப்ப நான் சொல்றது இவங்களெல்லாம் சின்ன அதிகாரி, பரம்பொருளே நமக்கு
துணையாக இருக்கிறோம்னு நினைச்சிட்டா அவரை நம்ம துணைக்கு கூப்பிட்டோம். இல்ல ஐயா சொல்றது போல சிவன் முருகன் எனக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டாரு. இல்ல நடக்குமா நடக்காதா? இப்ப நமக்கு பயம் வருமா? அதனால தான் கண்ணதாசன் ரொம்ப எளிமையா இப்ப புரிஞ்சிடும் உங்களுக்கு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது யாரை பார்த்து? அவர் பார்த்தோன்னு பயந்தடிச்சு ஓடுவார்ல, கருடனை பார்த்து கேட்டார், கருடா சௌக்கியமா? ஏன் அந்த கருடன் சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கண்ணதாசன் அழகா போட்டார். அந்த பாம்பு இப்ப யார் கழுத்துல இருக்க? சிவபெருமான் கழுத்துல இருக்கிறதுனால அவர் ரொம்ப கம்பீரமா தைரியமா, என்ன கருடா என்ன சௌக்கியமா? ஏன்டா ஒடிப்பயலே, என்னை பார்த்தா அலறி அடிச்சு புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிற பயணி என்னை பார்த்து சௌக்கியமா கேக்குறடா. ஆனாலும் சிவபெருமான் கழுத்துல இருக்கிறதால யாரும் இருக்கும் இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியம்தான்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா இருக்கும். அப்ப இந்த அருணகிரிநாதர் சொல்கிறார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்தான் என் செய்யும். 9 கிரகங்களும் வரட்டுமே என்னிடத்தில், என்னடா என்ன பண்ண முடியும்? எனக்கு எப்படி வேணாலும் கட்டம் இருக்கட்டும்டா, இப்ப மரணம் கூட கட்டம் இருக்கட்டும்டா, என்னடா என்ன பண்ண முடியும்? கோள் என் செய்யும். என்ன குமரேசன் கொடும் கூற்று என் செய்யும். யமன் கூட என்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. 4 விஷயம் சொல்றாரு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்தான் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். ஏன் குமரேசனினுடைய தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோள்களும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. அப்படி வந்து முருகன் வந்து அப்படி நிப்பானா. எப்படி வந்து நிப்பானா? திரும்ப சொல்லட்டுமா? தாள் எத்தனை முருகனுக்கு? 2 தாள். சிலம்பு 2, 4 கவுண்ட் பண்ணினே வரணும். சதங்கை, தண்டை, சிலம்பு, சதங்கை, தண்டை, தாள் 8 ஆச்சா? சண்முகமும், சண்முகம் என்றால் 6, 8 + 6 சீக்கிரம் 14. 12 தோள்கள், 14 + 12 26. கடம்பும், கடம்ப மாலை 27 வந்து நிக்குதான். எது? 27 நட்சத்திரங்களில் இருந்து வருவதுதான் நமக்கு பிரச்சனை. எல்லா பிரச்சனைகளும் எது? இந்த நட்சத்திரங்கள் தானடா. எப்பா நீங்க 4 கோளு கூற்று வினை இதெல்லாம் இதை வச்சுதானே உங்களுக்கு கணிக்கிறாங்க. இந்த 27 வந்து நிக்குதுப்பா என் முன்னாடி வந்து, அது முன்னாடி என்ன ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஒரு பாட்டு போதாதா உங்களுடைய அச்சத்திலிருந்து உங்களை விடுவிக்க? அருணகிரிநாதரை விட நமக்கு துன்பமா? அவரை விடவா நமக்கு சோதனைகள் எதிர்கொண்டு விட்டோம்? மரணத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு வந்துட்டார் ஐயா. எவ்வளவு ஒரு இழிவான வாழ்வதற்கு எந்த அருகதையும் இல்லாம போயிட்டார். அவருக்கு தேவையே இல்லை, அவர் வாழ்வதற்கு தேவையே இல்லாம போயிடுச்சு. என்ன தேவை? அவர் இதுக்கு மேல என்ன வாழ்ந்து என்ன பண்ணணும்? ஆனா முருகன் ஆட்கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த ஒரு வரலாறு நமக்கு போதாதா நம்மை அச்சத்திலிருந்து விடுவிக்க? எப்பொழுதும் உள்ளுக்குள்ள அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள்தான் என் செய்யும். நம்பிட்டு இன்னும் உட்காந்து இருக்கீங்களே, எனக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, வாஸ்து சரியில்லைப்பா. இப்ப வாஸ்து ஒருத்தர் இடிச்சு வீடே இடிஞ்சு விழுந்தது உள்ள. என்னங்க இது? அதுக்கெல்லாம் சக்தி தான் இல்லைன்னு சொல்லல, நம்ப. ஆனா தெய்வம், நீ பரம்பொருளை புடிச்சுக்கோ பா, உன்னை நான் சரணடைஞ்சிட்டேன். அருணகிரிநாதனுடைய விதியையே மாத்தின தெய்வம். உனக்கு என்ன அவன் ஸ்பெஷலு, நான் குறைவா? அவர் நம்பினாரு, நான் அந்த அளவுக்கு நம்பல. நம்புறேன். அந்த நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும். சரி, இப்ப மாணிக்க வாசகருக்கு போலாமா? சொல்லிக்கிட்டே போகலாம். மாணிக்க வாசகர் உங்களுக்கு தெரியும், அரிமர்த்தன பாண்டியன் என்கிற மன்னனிடத்தில் அமைச்சராக அவர் மதுரை திருவாத ஊரர். அவர் அவ்வளவு பக்திமான், அவ்வளவுதான்.
அவருடைய பாடல்களிலிருந்து கொஞ்சம் பக்திமானாக இருந்திருக்கிறார். ஆனா போக வாழ்க்கையில் ஈடுபட்டவர் தான். ஏன்னா அமைச்சர் இல்லையா, நல்ல உலக போக்க வாழ்க்கையில் ஈடுபட்டவர் என்பது அவர் பல பாடல்களில் அது வெளிப்படுகிறது திருவாசகத்தில். இப்ப அமைச்சர் என்ன செய்யறாரு, எப்பா இந்த மாதிரி திருத்துறை பூண்டி இல்லையா, அந்த இடத்துல குதிரை எல்லாம் வந்து இறங்குது, அதுவும் அரேபிய குதிரைகள், நம்ம படைபலத்தை பெருக்க வேண்டும், குதிரை படை கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பல ஆயிரம் பொண்ணு, 64 லட்சம் பொண்ணு ஏதோ அந்த பொண்ணை கொடுத்து அவர் அனுப்புவார். நீ போய் குதிரையை வாங்கிட்டு வேணும். அமைச்சர் என்ன பண்றாரு, நானே போறேன், அப்பதான் நல்ல குதிரையா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி குதிரை மீது ஏறி குதிரை வாங்க போகிறார். தன் படைபலங்களோட போறாரு. திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில், அது ஒரு பெரிய கதை, கேட்க கேட்க இனிமையா இருக்கும். அவர் ஆட்கொண்டது சும்மா தாங்க இவர் போயிட்டு இருந்தார், பாவம் குதிரை வாங்க. இறைவன் என்ன செய்கிறார், மனித உருவம் தாங்கி குரு மனிதன் தாழ்வாழ்க என்பார். குரு மனிதன் தாழ்வாழ்க, குரு மனித ரூபத்தில் தான் வந்தார். நம்ம சொல்வது போல தட்சிணா ரூபம் தாங்கி வரவில்லை, ஒரு மனித ரூபம் தாங்கி அங்க குருந்த மரத்தடியில் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கா மாதிரி ஒரு செட்டப். இவ்வளவு செட்டப்பும் யாருக்காக, மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள வேண்டும். இப்ப எவ்வளவு பெரிய ஆள் மாணிக்க வாசகர், ஆனா அவருக்கு அப்ப தெரியல. அமைச்சராக குதிரை வாங்க செல்கிறார், வந்து ஆட்கொண்டு விட்டார். அது பெரிய கதை, ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நேரம் இல்லை, ஏன்னா இப்போ நமக்கு அச்சம் இல்லை என்பதுதான் பார்க்கணும். அவ்வளவுதாங்க. அதற்கு மேல அவருக்கு குதிரை வாங்க வந்தது மறந்து போச்சு, இவ்வளவு பொண்ணு நம்ம கிட்ட இருக்குன்றது மறந்து போச்சு, எல்லாம் மறந்து சிவனே பித்து புடிச்சு குருவினுடைய உபதேசத்தினால் அவருக்கு ஒரு கோயில் கட்டுறார். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறையில கட்டிட்டார். பணம் எல்லாம் செலவாயிடுச்சு, ஞாபகம் இல்லைங்க அவருக்கு, அவர் கையாடல் செய்யல, மறந்துட்டாரு, மறந்து போச்சு அவருக்கு. இந்த பொண்ணு என்னன்னு இறைவன் குரு கிட்டாரு, இதெல்லாம் நீ கோயில் கட்டுறான்னாரு, கோயில கட்டிட்டாரு. சும்மா இருக்கலாம்ல. அரசனுக்கும் செய்தி அனுப்புறாரு, தெரியுமா அவன் எடுத்துன்னு வந்த பொண்ணை எல்லாம் இந்த சிண்டு முடிகிற வேலை எல்லாம் பண்ணும் சிவம். இந்த இறைவன் சும்மா இருக்க மாட்டாரு. அதனால்தான் கண்ணதாசன் அழகா போட்டார், புள்ளையும் கிள்ளி விட்டு. இதெல்லாம் கண்ணதாசன் ரொம்ப அழகா போடுவார். தொட்டிலும் ஆட்டி விட்டு என்ன பண்ணுவானா, தள்ளி நின்றே சிரிப்பான் ஞானத்தங்கமே, அவன்தான் தரணியை ஆள்பவண்டி ஞானத்தங்கமேன்னு அவர் ரொம்ப எளிமையா போட்டு நம்மள சொல்லிட்டு போயிடுவார். இப்ப இறைவன் அந்த ஒரு காவலாளியாக போய் அவர் கொண்டு போன செல்வத்தை எல்லாம் தெரியுமா செலவழிச்சிட்டாரு, கோயில் கட்டிட்டாரு. ராஜாக்கு கோயில் கட்டினதை பத்தி விஷயம் இல்ல, படைபலத்தை பெருக்க கொடுத்த பணம் இராணுவத்திற்கு எதிரானது, தேச துரோகம் இது. அவர் நம்பல. இல்ல திருவாதூரர் அப்படி பண்ணிருக்க மாட்டார், இல்ல பண்ணிட்டார். சரி, அரசர்கிட்ட இருந்து ஜீவோ அனுப்பு, உடனே வாதவூரர் மதுரைக்கு வரணும். அரசர்கிட்ட இருந்து ஜீவோ போது இவர் அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ ஆமா இல்ல, இப்ப நினைவு வருகிறது. இறைவன் கிட்ட போய் முறையிட்டாரு, இறைவா நான் என்ன பண்றது. கதை 2 விதமா சொல்றாங்க. அதுவரையில் அவரோடு குரு இருந்தார்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்லை அசரீரி கேட்கிறது. ஒன்னும் இல்ல, ஆவணி மூலத்தில் எல்லா குதிரையும் வரும்னு சொல்லிடு அனுப்பு. சும்மாதான் இருந்திருக்கலாமா, இறைவன் சொன்னா கேட்கணும். காவலாளி கிட்ட சொல்றாரு, ஆவணி மூலத்தில் எல்லா குதிரையும் வந்துடும் என கடவுள் சொன்னா நம்பினாருங்க அவரு. சொல்லிட்டு மாணிக்க வாசகரும் போயிட்டாரு. போனவன அரசர் அவருக்கு சரி இவன் தான் சொல்றான்ல, சொன்னா நம்ம நம்பணும். ஏன்னா அரிமர்த்தன பாண்டியனுக்கு மாணிக்க வாசகர் மீது அவ்வளவு மரியாதை, கொஞ்சம் நஞ்சம் பழக்கம் கிடையாது, அவருடைய நற்குணங்கள் மீது நம்பிக்கை. ஆவணி மூலம் வந்தது, ஒரு குதிரையும் வருவதற்கான எந்த அடையாளமும் தெரியல. ஏன்னா குதிரை வருதுன்னா அந்த நாட்டு எல்லையிலிருந்து தெரியும், வருவதற்கான எந்த அடையாளமும் தெரியல. கோபம் வருது அரசருக்கு. என்ன இதுன்னு மாணிக்க வாசகர் கேட்கிறாரு. எனக்கு தெரியாதமா, நான் நினைச்சு பாருங்க, நீங்க மாணிக்க வாசகர் இறை சிந்தனையிலேயே மூழ்கி கிடக்கிறவரை மீண்டும் அந்த உலகியல்ல கூட்டு விசாரிச்சா என்ன தெரியும் அவருக்கு, தெரியல சொன்னாரு. அப்படியா, சரி வர வரைக்கும் நீ போய் ஜெயில இரு. சிறைச்சாலை பிடிச்சி தள்ளிட்டார். என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அந்த அவமானம் தான் கஷ்டம். நான் திருடுனா, ஏன்னா ஊற்றார் உறவினர் மனைவி மக்கள் எல்லாரும் அவமானப்படுவாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ எப்படி வச்சு தாக்குன்னு தாக்குவாங்க, அப்பவும் அப்படிதான் இருக்கும். மனைவி அவமானப்படுவா, பிள்ளைகள் அவமானப்படுவாங்க, தாய் தந்தையர்கள் அவமானப்படுவாங்க, இவன் கையாடல் பண்ணிட்டானா அப்படின்னு. நீங்க அப்படி வாங்க,
உருகுகிறார், அழுறார். சிவனே நான் என்ன பண்ணேன், நான் என்னையா பண்ணேன், நீ என்ன காப்பாத்துவ வராரு. இன்னும் சிவன் விடல. பத்தலையே, உன் அழுக எனக்கு பத்தலையே, இன்னும் இன்னும் ஃபீலிங் பத்தலையேப்பா. அழுகிறாரு அழுகிறார் அழுகிறார். உடனே என்ன பண்ணுகிறார், குதிரை பாகனாக வந்து, அது திருவிளையாடல் புராணத்துல இந்த செய்தி இருக்கிறது. அழகா குதிரைகள் மேல ஒரு தலைமை குதிரையா வர்றாரு. எல்லா குதிரையும் கட்டிக்கிட்டு. ராஜாவுக்கு செய்தி போயிடுச்சு, குதிரை வந்துருச்சு குதிரை வந்துருச்சு. வந்து அரசவைக்குள்ளேயே வராருன்றாங்க. வந்து அந்த குதிரையெல்லாம் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு குதிரையை நான் பார்த்ததே இல்லையே. எங்க குதிரையை எடுத்துட்டு வந்தாரு, இவரு எங்க போய் குதிரை வாங்கினாரு, சும்மா இருக்கலாம்ல. அந்த காட்டுல இருக்கிற நரியெல்லாம் குதிரையாக்கி மாத்தி வந்திருக்காரு, பரியாக்கினார். அதனால்தான் பரிமேல் அழகர் அவருக்கு பேரு. நரியெல்லாம் பரியாக்கிட்டாரு. கொண்டு வந்து எல்லா குதிரையும் கொண்டு வந்து ராஜா கையில, எவ்வளவு கில்லடி பாருங்க, ராஜா கையில கொண்டு வந்து அந்த அந்த கடிவாளம் இருக்குல்ல, இந்தப்பா ஒப்படைச்சிட்டு ராஜா வாங்கிக்கிட்டாரு. இப்ப குதிரை ஒப்படைக்கப்பட்டது, பணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ராஜாவுக்கு அந்த குதிரை பாகன் மேல அவ்வளவு காதல். ஏன்னா ராஜாவும் சிறந்த சிவபக்தர், மிகுந்த சிவபக்தர். இப்ப ராஜா பாக்குறாரு, என்னமோ ஈர்க்குது, அப்படி ஒரு ஈர்ப்பு. எல்லாரும் பாக்குறாங்க, ராஜாவும் என்னையா இது, இவன் குதிரை பாகம் மாதிரியே இல்லையேன்னு ஈர்த்தவொடனே தன்னை அறியாம ஒரு பெரிய தொகையை எடுத்து, அந்த பணம் முடிப்பு தானே, அப்படி எடுத்து தட்டுல வச்சு கொடுக்குறாரு. குதிரை பாகனா இருந்தா எப்படி வந்து வாங்கணும், திருவிளையாடல் புராணத்துல இருக்கு, எப்படி வாங்கணும், மன்னா அப்படின்னு வாங்கணும். சிவன் எப்படி வாங்கினாராம் தெரியுங்களா, சொல்லுவாங்க, என்னையா இப்ப நடிகர்களோட ஸ்டைலு, அப்ப திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதியார் எழுதி வச்சிருக்க, அப்படி ஸ்டைலா அந்த சாட்டை எடுத்து அப்படி அடிச்சாரா, அப்படி தூக்கி வச்சுக்கிட்டாராம். அவ்வளவு ஸ்டைலா வாங்கினாராம். அத அரசனும் மாணிக்கவாசகர் அப்படி பாக்குறாரு. அது அழகா சொல்லுவாங்க, மாணிக்கவாசகர் அப்படி பாக்குறாரு. என்ன மரியாதை தெரியாதவனா இருக்கான். மாணிக்கவாசகர் சொன்னாராம், ஒண்ணும் இல்ல, அது அவங்க நாட்டு வழக்கம்ட்டாராம். அவங்க நாட்டு வழக்கம்னு அரசன் மானம் போச்சு. சரி, இவங்கிட்ட நம்ம சண்டை போட முடியாதுன்னு கௌரவத்துக்கு அமைதி ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுல இதோட இவர் போயிட்டாரா. அரசனுக்கு ஒரே குஷி. போய் அந்த குதிரைகளை தடவி தடவி பாக்குறாரு. ஆஹா, மன்னர் போய் மாணிக்கவாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. மாணிக்கவாசர் அப்பா திருப்தி, இனி நம்ம சிவநாமத்தை சந்தோஷமா உச்சரிக்கலாம், ஒரு பிரச்சனை ஓஞ்சுதான்னு கோயில்ல போய் அதே போல இறைவனை நினைச்சு பாடிட்டு இருக்காரு. சும்மா விட்டுதா இது, என்ன பண்ணாரு, பிரச்சனை இன்னும் பெருசாக்குறாரு. அரசனுக்கு இவ்வளவு கோபம் இருந்தது, இத்தனை வாட்ஸ்ல இருந்தது, இப்ப என்ன பண்ணிட்டாரு, பத்திக்கிட்டு எரியுது அரசன்கிட்ட. ஏற்கனவே குதிரை அடைக்கப்பட்ட அந்த தொழுவத்தில் இருந்த எல்லா குதிரைகளையும் இரவோடு இரவாக இவர் நரியை பரியாக்கி வைத்தல்லவா அனுப்பினார். அந்த நரியெல்லாம் போய் ஏற்கனவே இருந்த குதிரைகளை எல்லாம் சாப்பிட்டு விட்டது. அந்த நரி ஊளையிட்டுக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு காட்டுக்கு ஓடி போச்சு. அரசனுக்கு செய்தி போச்சு, அரசே வந்ததெல்லாம் பரியே இல்லை, வேஷம் போட்டு வந்திருக்கு, அது நரி. இருந்த குதிரைகளையும் சாப்பிட்டுச்சு. இப்ப நம்ம குதிரைகள் ஒன்று கூட இல்லை. கோபம் வருமா வராத மன்னருக்கு? ஆனா வர வேண்டியது மாணிக்கவாசகர் மேல. இந்த இடத்துலதான் பாருங்க, கோபம் வந்துட்டு என்ன பண்ணாரு, இதுவரையில் சரி, நீ உனக்கு கடிவாளத்தை நான் புடிச்சு கொடுத்துட்டேன்ல, நீ முட்டா பையன், நீ ஆராய்ச்சி பண்ணிருக்கணும், அது குதிரையா நரியா, நீ ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு இப்பொழுது மாணிக்கவாசகர் மீது வந்த கோபம் அரசன் மீது தவறு. இது வரைக்கும் கரெக்ட். இதுக்கு மேல மாணிக்கவாசகர் என்ன பண்ணார், நீ வந்து ஆராய்ந்திருக்கணும், ஆராயல, வாங்கி உள்ள வச்சுட்ட. இப்பொழுது என்ன செய்கிறார், மீண்டும் மாணிக்கவாசகரை கொடும் தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை, அவர் ரொம்ப மென்மையானவர். வைகை ஆற்று மணலில் உச்சி வெயிலில் சுடு மணலில் நிக்க வைக்கிறார். நில்லு. அப்ப எழுதின பாட்டுங்க, ரொம்ப அழகான பாட்டு. என்ன சொல்றாரு, தாங்க முடியல அவருக்கு அவமானம், வலி, வேதனை. ஏன் இப்படி படுத்துற நினைப்போமா இல்லையா? இது என்ன சாதாரண துன்பமா? அவர் பாட்டு தெய்வத்தை குதிரை வாங்க குதிரை மேல போயிட்டு இருந்தவரை கூப்பிட்டு வலிய வந்து திருவடி தீட்சையும் ஸ்வரிச தீட்சையும் நயன தீட்சையும் கொடுத்து, என்னையே நீ வணங்குன்னு கோயிலையும் கட்ட சொல்லிட்டு, ஆவணி மூலத்துல குதிரை வரும்னு சொல்லி அதை நரியா பரியா மாத்தி எல்லா நரியும் மாறி பரிய சாப்பிட வச்சு இவர் ஏதாவது பண்ணாரா? ஒண்ணும் பண்ணல. இப்ப எவ்வளவு கோபம் வரணும். ஆனா மாணிக்கவாசகருக்கு என்ன இருந்தது, திட சங்கல்பம் இருந்தது. என்ன சங்கல்பம் இருந்தது சொல்றாரு. அப்பா குழைத்த பத்து, திருவாசகத்துல இந்த பாட்டு படிங்க. குழைத்த பத்துல சொல்றாரு,
பா, நீ என்னைக்கு என்ன திருப்பெருந்துறையில் வந்து குருவாக வந்து ஆட்கொண்டாயோ அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையும் நிந்தனன்றோ பா. அன்னிக்கே குன்றே அணையாய் நீ என்னை ஆட்கொண்டு விட்டாயே, இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டியப்பா. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் என் உடைமை பொருளும் குன்றே அணையாய் நீ ஆட்கொண்டு விட்டாய் அல்லவா. அப்பா, இன்று எனக்கு ஏது ஒரு இடையூறு உண்டோ? இன்று எனக்கு ஏதாவது ஒரு இடையூறு எனக்கு வருமாப்பா? இன்று எனக்கு ஏதேனும் ஒரு இடையூறு உண்டோ? என் தோள்களையும் முக்கண்களையும் உடைய பெருமானே, தாங்க வரி, நிறைவு வரி போடுகிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. பா, அன்னைக்கு திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு எனக்கு இவ்வளவு பெரிய பேரு கொடுத்தாயே, உன்னை நினைந்து 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 உருகி உருகி திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று உன்னை நினைந்து இதுவரையில் எந்த மொழியிலும் எந்த சமயத்திலும் எழுத முடியாத அளவிற்கு ஒரு உருக்க பாடலை எழுத வைக்கக்கூடிய வல்லமையை பெற்ற எனக்கு கொடுத்தியே. நானா கேட்டேன், நீயே கொடுத்த. நன்றே செய்வாய். இப்ப நடக்குதே, என்னை கொண்டு வந்து சுடுமணலில் என்னை நிற்க வைத்து என்னை ஒரு குற்றவாளியாக தேச துரோகியாக வைத்து என்னை இப்படி கொடுமை செய்கிறார்களே, இந்த பிழை அதையும் நீயே செய்தாய். இது ரெண்டுத்துக்கும் யாரு இயக்குனர் இல்ல, நானோ இதற்கு நாயகமே. நான் இதுக்கு நாயகன் இல்லப்பா, கர்த்தான் நீ. ஏதோ நடக்குது அப்படின்னும் பொழுதுதான் வைகை ஆற்றங்கரையில் வெள்ளம் புரண்டு வந்ததாக செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பதான் என்ன பண்ணாரு, அந்த வைகை ஆற்றங்கரையில் அந்த கரையை அடைப்பதற்காக மன்னன் உத்தரவிடுறான், வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒருவராக ஒவ்வொருத்தர் வரும்போது அந்த வந்தி என்கிற பெண்ணும் சிவபக்தை, ஒரே கல்ல 3 மாங்காங்க. இவரு அரிமர்த்தன பாண்டியனும் சிவபக்தர், அந்த வந்தி என்கிற அந்த பிட்டு சுட்டு விற்கிறாங்க இல்லையா ஒரு பாட்டி, அந்த அம்மாவும் சிவபக்தை. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்ப அருள். மாணிக்க வாசகர் அந்த வந்தி என்ற பாட்டியால மண்ணு சுமக்க முடியல, எல்லாரும் வீட்லயும் வந்து கரையை அடைச்சிட்டாங்க. மன்னர் வந்து யார் அந்த இடத்துல, இல்ல வந்தி தான், ஓகே அடைச்சிருவாங்க. இப்ப வேணும்னே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கூலி ஆளு வேணுமோ கூலி ஆளு அப்படின்னு இவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு, வெறும் உதிர்ந்து போன புட்டு கொடுத்தா கூட போதும், கூலி ஆளு வேணுமோ கூலி ஆளுன்னு கூட்டின்னு வர்றாரு. இப்ப இந்த பாட்டி கூப்பிடுறாங்க, என்னப்பா, அதான் சொன்னனே, நீ உதிர்ந்து போன புட்டு கொடுத்தா கூட போதும். என்கிட்ட உதிர்ந்து போன புட்டு தானே வாங்குவேன், வேற எதுவும் என்கிட்ட இல்லை. சரி, அன்னைக்கு பார்த்து எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சான். வயிறு நிறைய சாப்பிட்டாரு. என்னது, அவளுடைய எல்லா பற்றுகளும் அன்னைக்கே விலகுது, பிடிப்பெல்லாம் போதுன்னு அர்த்தம். எல்லா புட்டையும் சாப்பிட்டு போய் அடைச்சிருக்கணும்ல. என்ன பண்ணாரு, நல்லா படுத்துட்டு தூங்குறாரு. அரிமர்த்தன பாண்டியன் வருகிறார். என்ன, இந்த பக்கம் கரை மட்டும் அடைக்கப்படவில்லை, இது வந்தி என்கிற அந்த பெண் அடைக்க வேண்டிய பகுதி. அந்த அம்மாவை கூப்பிடுறாரு, நான் ஏற்கனவே கூலியால வச்சுட்டேன், கூலியும் கொடுத்துட்டேன், இதோ பாருங்க அவர் தான் தூங்குறாரு. அவர் தான் என்ன பண்ணார், ஆண்ட போய் அரிமர்த்தன விட்டாரு, ஒரு அடி பெரம்புல அடிச்ச அடி எல்லாருக்கும் பட்டுதான். முதல்ல கத்தனவரே அரிமர்த்தன பாண்டியன் தான். விழுந்தது அடி ஒருவருக்கு, ஆனா எல்லாரும் கத்தனாங்களாம். அதுல ஒருத்தர் கேட்டாரு, சாப்பிட்ட புட்டு மட்டும் யாருக்குமே வரலையே, அடி மட்டும் கொடுத்தாரு. அவர் முடிவு பண்றாருயா எது கொடுக்கணும் எது கொடுக்க கூடாதுன்னு. காட்டு வித்தால் யார் ஒருவர் காணா காலேன்னு அப்பர் சுவாமி. நீ காட்டினாதாயா யாரும் பார்க்க முடியும். நீ காட்டுவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் யாரால் பார்க்க முடியும்? நாம் பார்த்தேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் காட்டுகிறார், நாம் பார்க்கிறோம். அப்ப இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கல. அதற்கு பிறகு வந்தவர் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வந்தார் என்று அதற்கு பிறகு தெரியுமா, அரிமர்த்தன பாண்டியன் ராஜாங்கத்தை துறந்து துறவியானாரு. அவர் துறவியாயிட்டாரு. மாணிக்க வாசகர் அவர் பெரிய நிலை போட்டார். எப்பா போதும்பா, இந்த அமைச்சரா இருந்து உங்ககிட்ட நான் பட்ட பாடு என்று முழுமையாக அவர் துறந்து செல்ல, அரிமர்த்தன பாண்டியன் தன் மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு இறைவனை நாடி, ஐயோ அடிச்சிட்டனே அடிச்சிட்டனே அடிச்சிட்டனேன் என்று அந்த உணர்விலேயே அவர் வந்து துறவியாக போனார் என்று சொல்லுவார். என்ன தெரிகிறது இதுல? நம்புங்க, அச்சமே. அப்ப
இதிலிருந்து நாம் ஒவ்வொரு அருளாளர்களினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிக்கும் பொழுது, அன்பு உள்ளங்களே, அது அவங்க காட்டுவது என்ன? பயம் இல்லை. அவங்க யாரும் பயந்ததாக இல்லை. ஏன்? எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னோடு இருக்கிறது. வள்ளுவன் சொல்லுவார். ஐயாவுடைய வரிசைப்படியே போகிறேன். வள்ளுவன் சொல்லுவார், கடவுள் வாழ்த்துல வரும். எத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில. எவன் ஒருவன் வேண்டுதல் வேண்டாமை அற்ற நிலை உடைய இறைவனினுடைய திருவடிகளை பற்றி கொள்கிறானோ, ஐயா சொன்னார் இல்லையா, அருளாளர்களை பற்றினால் நீங்களும் அருளாளர்களாக மாறுவீர்கள். அப்ப இறைவன் யார்? வேண்டுதல் வேண்டாமை இல்லை. துன்பம் எப்ப வரும்? எனக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னா தானே துன்பம். துன்பம் வரும்போது தானே பயம் வரும். துன்பம் வந்தா பயம் வந்துடும். துன்பம் வருமோன்னு பயம் வந்துடும். பயம் வந்தா துன்பம் வந்துடும். ரெண்டும் ரெட்ட பிறவிதான். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், எங்க குரு, இந்த உலகங்களினுடைய இயக்கங்களுக்கு எல்லாம் மூல காரணம் ஈர்ப்பு ஆற்றல்னு சொல்லுவார். உண்மைதானே? ஈர்ப்பு ஆற்றல். அதே போல பயத்துக்கெல்லாம் மூலம் பற்றும் பாசம். இந்த பற்றும் பாசம் தான் எல்லா பயத்துக்கும் காரணம். இந்த பற்றிலிருந்து, அதனாலதான் வள்ளுவன் இன்னொரு குறள் என்ன சொன்னார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லா பற்றிலிருந்தும் நீ விடுதலை அடைய வேண்டுமா? நீ பற்ற வேண்டிய பொருள் இறைவனின் திருவடி. பற்றற்றவனினுடைய பற்றிக்கொள். அருளாளர்களை பற்றினால் நீ அருளாளனாக மாறிவிடுவாய். பற்றற்றவனை நீ பற்று, நீயும் பற்றில்லாம போயிடுவாய். துன்பம் கிடையாது. இப்ப துன்பம் இல்லாத வாழ்வுக்கு என்ன? பற்று இருக்கக்கூடாது. நல்லா சிந்திச்சு பாருங்க. எது மேலேயாவது உங்களுக்கு ஒரு பொருள், இப்ப இது போகுது, நான் பத்திரமா பாத்துக்கணும், பொறுப்புணர்ச்சியோட பாத்துக்கணும். அது வேறு, பற்று வேறு. அன்பு வேறு, பற்று வேறு. இந்த பொருள் எனக்கு கொடுத்திருக்காங்க, நான் உண்மையா மதிக்கணும், இதை மதிக்கணும், நான் பொறுப்போடு இதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை அறியாமல் இந்த பொருள் என்னை விட்டு கை நழுவி செல்லும் பொழுது பற்று இருந்தால் என்ன பண்ணுவோம்? பதறுவோம், கதறுவோம், அழுவோம், துடிப்போம். அந்த பிரிவை தாங்க முடிய மாட்டோம், இழப்பை தாங்க முடியாது, கத்துவோம். ஆனால் அந்த பொருள் திரும்பி வருமா? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, நான் எவ்வளவோ பார்த்தேன், இதுக்கு மேல என்னால முடியல, விட்டு போச்சு, அவ்வளவுதான். வாட் இஸ் நெக்ஸ்ட்? போயிடும். பற்று இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, அப்ப அழாம இருக்க முடியுமா? சரி, அழுதா, கவலைப்பட்டா, பயப்பட்டா சரியாயிடுமா? எல்லாம் திரும்பி கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்ப அந்த உணர்வு எப்ப வரும்? பற்று இல்லாம இருக்கணும். எப்படி அப்ப பற்று இல்லாம இருக்க முடியும்? பற்றற்றான் பற்றினை பற்றிக்கொள். வள்ளல் பெருமானார் சொல்லுவார், அம்பல பற்றே பற்றுமினோ நமரங்கால். அம்பலவாணனை புடிச்சுக்கோங்கப்பா, அவன் மேல பற்று வைங்கப்பா, எல்லா பற்றுகளும் போயிடும். இன்னொரு குறள் இருக்கு, மெய்யுணர். இந்த மாதிரி ஒரு குறள்லாம் வள்ளுவனைப்பா, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இப்படிலாம் யாராவது தமிழை தவிர வேற எங்கேயாவது எழுத முடியுமா? ஏழே சீருங்க, ஏழே சீரு, ஒன்னே முக்கா அடி, ஒன்னே முக்கா அடிதான். என்ன பொருள் தெரியுங்களா? இது வந்த பொருளே. இப்ப பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை, ஒரே வந்த சொல்லே. இலக்கணம் படித்திருக்கீங்களா? சொற்பொருட்பின் வரு நிலை அணி. விடற்கு என்பதுதான் வேறு சொல். 6 ஒரே சொல் வந்துகிட்டே இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்ன சொல் கையாடல் பாருங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த பாட்டு தெரியாம என்ன துப்பு துப்பு துப்புன்றாருன்னு சின்ன வயசுல. இது தமிழ்ல தாங்க இப்படிலாம் விளையாட முடியும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. யாருக்கு தெரியும் இது பொருள்? துப்பாக்கி துப்பாக்கின்றாரு, அப்பவே துப்பாக்கி வந்துருச்சு நம்ம சொல்லுவாங்க. இது யகர மெய் குறையா இருக்கு. துய்ப்பவர்களுக்கு துய்க்கக்கூடிய பொருளாகவும் துய்க்கக்கூடிய பொருளை விளைவிக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கக்கூடியது மழை. துய்ப்பார்க்கு துய்ப்பாய துய்ப்பாகி துய்ப்பார்க்கு துய்ப்பாய தூவும் மழை. மழை என்னுடைய வளமையை சொல்கிறார். அப்பா, உனக்கு உணவு பொருளாகவும் தண்ணியாவும் அது இருக்கு.
தண்ணி இல்லாம வாழ முடியாது. தாகத்துக்கு தண்ணியாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ சாப்பிடுற எல்லா உணவுப் பொருள்களையும் விளைவிக்கக்கூடிய அந்த விளையக்கூடிய உணவுப் பொருட்களுக்கும் அதுதான் உணவு. யார குடிச்சிட்டு இவங்கெல்லாம் நமக்கு சாப்பாடு குடுக்குறாங்க? தண்ணி. நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அதுதான் உணவு, உனக்கும் அதுதான் உணவு. என்ன சிந்தனை! அப்ப பாருங்க, சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். எப்ப இந்த பயம் என்கிற கவலை என்கிற நோய் வராதான். வள்ளுவன் சொல்றாரு இந்த குறள்ல, வரவே வராது, உங்களுக்குலாம் வராது. எப்படி வராது? உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அத போய் சாராதீங்க. எது? வீடு, மனைவி, மக்கள். அது கூட வாழுங்க. அதையே சார்ந்து விடாதீர்கள். பணம் இருந்தாதான் என் வாழ்க்கை. இந்த நல்ல நிறைய பேர் பாருங்களேன், சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க. ஆனா எதை மட்டும் சொல்லுவாங்க? எல்லாம் எதுக்கு ஓடுறேன்? உங்களை சந்தோஷமா வச்சுக்கதான் ஓடுறேன்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? ஏன் சம்பாதிக்கிறேன்? ஏன் இப்படி ஓடுறேன்? சந்தோஷமா இருக்கணும். கடைசி வரைக்கும் இதையே சொல்லி சந்தோஷம் எல்லாம் போவாங்க. இந்த நிமிடம், இந்த நிமிஷம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கை இருக்கிறதே, அதை எப்படி இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம்? இல்ல, நாளைக்கு 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 இந்த நிமிடம் உன் மகிழ்ச்சி உன்னிடத்தில், உன் வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதே. பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கலாம், மனைவி மக்களோட கொஞ்சம் வெளியே போகலாம், மகிழ்ச்சியா பேசலாம், மகிழ்ச்சியா சாப்பிடலாம். இருக்கிறத வச்சு இந்த அறிவு நிறைய பேருக்கு இல்லையம்மா. வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கை. அப்படிலாம் அப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு பௌர்ணமி காலமா வெளியே சந்தோஷமா இருப்பாங்க. அவர்களுக்கு என்னங்க இருந்தது? ஓரளவுக்கு உழைப்பாங்க, கொண்டு வந்து வீட்டுக்கு போடுவாங்க, சந்தோஷமா அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்னு ஜம்முன்னு வாழ்ந்தாயா தமிழன். இப்ப ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. நான் எதுக்கு ஓடுறேன், ஏன் ஓடுறேன்னு வேற ஒரு காரணம் சொல்லுவாரு. ஆனால் அது எல்லாமே அவனுக்கு துன்பத்தில் தான் முடிகிறது. அதுக்காக ஓட வேண்டாமா? இறைவனோடு ஓடு, தர்மத்தோடு ஓடு, மகிழ்ச்சியா வாழணும் என்கிற எண்ணத்தோடு ஓடு, அந்த கான்சியஸோட ஓடு. அதை தவிர்த்து நீ வேறு எந்த ஒன்றையும் நீ சார்பாக எடுத்துக்கொண்டால் உனக்கு நோய் தான் வரும். நோய் என்ன? பயம், கவலை. அப்ப என்ன பண்ணணும்? சார்பு உணர்ந்து எதை சார வேண்டும் தெரிஞ்சுக்கணுமா? சார்பு கெட ஒழுகின், மற்ற எல்லாவற்றையும் சார்ந்ததை எல்லாம் விட்டுட்டு இதை சார்ந்து விடு. அப்படி ஒழுகினா நீ சாரக்கூடாததை சார்வதால் வரக்கூடிய நோய் உனக்கு வராது. இதுதான் பொருள். புரிகிறதா? எதை சார வேண்டுமோ அதை சார்ந்தவர்களுக்கு, எதை சாரக்கூடாதோ அதை சார்வதால் வரக்கூடிய நோய் வராது. இதுதான் பொருள். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். என்ன அழகு! இப்ப எது சார்புணர்ந்து? இறைவனை சாருங்கள். ஏன்? அவன் யாரையும் சாரல. அப்ப சாராமல் இருப்பவனை நீ சார்ந்து விட்டால் நீயும் யாரையும் சாராமல் இருப்பாய். பாரதி சொன்னார் தெரியுங்களா? பூமியில் இனி எவருக்கும் அடிமை செய்து வாழும், பரிபூர்ணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அதே போல அபிராமி பட்டரை கொண்டு போய் நிறுத்தினாங்களா? நான் வள்ளுவனை முடிச்சிடறேன். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கவலையும் பயமும் ரெண்டே ஒண்ணுதான். மனக்கவலை மாற்றல் அரிது. அவன் தாளை அவன் பிடிக்கலையோ அவங்க கஷ்டம் போகவே போகாது. யார் சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொல்லிட்டாரு. கேட்க மாட்டோம். அவனை தவிர எல்லாரையும் பிடிச்சிப்போம். எங்கெங்கெல்லாம் போய் கிளி ஜோசியம், எலி ஜோசியம், ரோபோ ஜோசியம் என்ன கேட்க முடியுமோ கேட்டுன்னு உட்காந்துருப்போம். எலி சொல்றதெல்லாம் கேட்டுன்னு உட்காந்துருப்போங்க. வள்ளுவன் சொல்றத கேட்க மாட்டோங்க. எலி ஜோசியம் சொல்லுதுங்க, இது இது மாதிரி பண்ணணுமா? பண்றோமா இல்லையா? வள்ளுவன் சொன்னானே, பிடிச்சுக்கோ இறைவன் தாள, உனக்கு கஷ்டம் வராது. நீ எதை பிடித்து கொண்டாலும் மேலும் மேலும் அந்த நேரத்துக்கு அந்த தைலம் போலதான். ஆனா உள்ள வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மேல் பூச்சுதான், ஆனா உள்ள வலி இருந்து கொண்டேதான் இருக்கும். பற்றி கொள்ளுங்கள் இறைவனின் தாளை. அப்ப இறைவனை பற்ற வேண்டும். இப்படி பல உதாரணங்கள். சரி, இப்ப பட்டினத்தடிகளுக்கு போலாம். பட்டினத்தடிகளினுடைய வாழ்க்கையில அவருக்கு குழந்தை பேரு கிடையாது. நவகோடி செட்டியார்
திருவெண்காடர், அரசருக்கே பொருளுதவி செய்தவர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், பெரிய வணிக வியாபாரி, சங்க தலைவர் அந்த காலத்திலேயே. ஆனா குழந்தை பேரு கிடையாது. அப்ப இறைவன் ஒரு நாடகம் நடத்தி அவரே வந்தார்னு சொல்றாங்க. ஒரு அந்தணருக்கு வறுமை, திருவொற்றியூர் பகுதின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில் இருக்கிற அந்தணர் கனவுல போயிட்டு, உன் குழந்தைய கொண்டு போய் உன் வறுமைக்கு, அவர் சிவபக்தர், நீ திருவெண்காடர் இடத்தில் போ, அந்த இடத்துல போய் குழந்தைய தொட்டில்ல தொங்க விடு, மீதியை நான் பாத்துக்கிறேன். இப்ப இவருடைய கனவுல போய் இந்த இடத்துக்கு நீ போ, அங்க ஒருவர் இருப்பார், அந்த குழந்தைய நீ கூட்டு வந்துக்கோ, அவருக்கு இவ்வளவு பொருட்செல்வம் கொடுன்னு ஒரே இடத்துல 2 விஷயம் பண்ணிடுறாரு. இப்ப அந்த குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயரிட்டு அந்த ஆண் குழந்தைய சீரும் சிறப்புமாக தாய் தந்தையர்கள் வளர்க்குறாங்க. அவருக்கு ஒரு அம்மா, அவ்வளோ பெரிய செல்வம், ஒரே பையன், அப்பா இல்லை இவருக்கு. அந்த போதும் அந்த வாழ்க்கை. அப்ப பையன் கொஞ்சம் வளர்றான். அப்ப எல்லாரும் அந்த வியாபாரிகள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கப்பல்ல அனுப்பி அயல் நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்கன்னு இவங்க இருக்கிற பொருளை அனுப்பி அங்க இருக்கிற மாற்று, அப்பெல்லாம் பண்ட மாற்று முறை, இவரும் அனுப்புறாரு மருதவாணனை. பயத்துல இருக்காரு, என் மரியாதையை காப்பாத்துவானா, என் கௌரவத்தை காப்பாத்துவானா, என் தொழிலை அவன் நிமிர்த்துவானா, ஏன்னா என் பையன் இல்லைல்ல, அந்த ஒரு பயம், என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு. கப்பல் வருது. பல மாதங்களுக்கு பிறகு மற்ற வியாபாரிகளினுடைய குழந்தைங்கள்லாம், பிள்ளைகள் எல்லாம் ஏலக்காயும் அகிலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் அது எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இவர் பதட்டத்துல உட்காந்துருக்காரு, என் பையன் என்ன பண்ண போறான், என் பையன் என்ன பண்ண போறான்னு இறக்கணும்னு எல்லாரும் மூட்டை மூட்டையா கொண்டு போறாங்க. மருதவானா, நீ என்ன வாங்கி வந்தாய் என்று ஆர்வத்தோட போய் மூட்டையை பிரிக்கிறாரு. என்ன இருக்கு அதுல? வரட்டி, வரட்டி இருக்கு. இன்னொரு மூட்டையை பிரிக்கிறாரு, தவிடு இருக்கு. இன்னொரு மூட்டையை பிரிக்கிறாரு, வெறும் நெல்லு உமி இருக்கு. கோபம் வந்துருச்சு அவருக்கு. அடப்பாவி, என்ன பண்ண, என்னடா வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன்னு பிள்ளைய என்ன ஏதுன்னு கேட்கல. அடித்தார்னு சொல்றாங்க, திட்டினார்னு சொல்றாங்க. கொல்ல ஒன்னும் சொல்லலை, ஏன்னா அது சிவ அம்சம். அமைதியா வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா எப்படா வந்த மருதவானான்னு சொல்லி கட்டி பிடிச்சி பிள்ளைய கொஞ்சுறாங்க. கடைசியா இப்பதான் பார்க்க போகுது அந்த குழந்தை. ஆனா அதுக்கப்புறம் அது வரலாற்று இல்லை. அம்மா அப்பா வருவார் என்ன தேடிக்கிட்டு, வந்தா இந்த பேழைய குடுமா, போயிடுச்சு. இப்ப அந்த கோபத்துல அவர் கத்திட்டு என்ன பண்றாரு, எட்டி அதை விடுறாரு. ஒரு 3 மூட்டையும் அப்படி தள்ளி விடுறாரு. அந்த மூட்டைகள் சிதறுகிறது. சிதறிய மூட்டைகளில் இருந்து உள்ளிருந்து ரத்தினமும் மாணிக்கமும் வைரமும் வைடூரியமும் பொண்ணும் அப்படியே வெளியே விழுது. புரிஞ்சு போச்சு அவருக்கு. என்ன, கல்வர் பயம் இருப்பதால் வெறும் பார்ப்பதற்கு வரட்டியாகவும் உமியாகவும் தவிடாகவும் தெரியட்டும்னு அந்த வரட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கு. அப்பவே ஸ்மக்லிங் வேலையா இல்ல கல்வருக்கு பயந்து அவர் அவ்வளவு அழகா, இப்ப அதை வச்சுதான் இப்ப எல்லாம் பண்றாங்க போல இருக்கு, அவ்வளவு அழகா அதை கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் உள்ள வச்சு கொண்டு வந்திருக்காரு. பதறிட்டாரு. ஐயோ, இவங்கெல்லாம் அகிலு சந்தனம்னு இவ்வளவு விலை குறைவான பொருட்களை என் புள்ள எப்படி வியாபாரம் பண்ணியிருக்கான், இதை தெரிஞ்சுக்காம என் மகனை நான் திட்டேனேன்னு சொல்லி ஓடுகிறார். மருதவானா மருதவானான்னு. தாய்க்கு புரியல. எங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த பேழையை கொடுக்க சொன்னான்னு அந்த பேழையை பிரிக்கிறார். அந்த பக்குவம் உடைய அப்படி தட்டி விட்டா பொறி பெற்ற ஆத்மாக்களுக்கு பெட்ரோல் மாதிரி பத்திக்கும். இப்ப பத்திக்கிட்டு இருக்கு. அது எப்பன்னு இருக்கு. தகுந்த நேரத்துல குருவாக அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, பிரிச்சு பார்த்தாரு. அந்த பேழையில் ஒரு ஓலை இருக்கிறது. அந்த ஓலையை எடுத்து பார்க்கிறார். என்ன இருக்கிறது? காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படி சொல்றாங்க. அப்பா, இப்படி பொண்ணு பொருள் நகை அப்படின்னு தேடுறியே, நீ கடை வழிக்கு போவல்ல இறந்து. நம்ம வீட்டுல இருக்கிற காதருந்த ஊசி ஒண்ணு இருக்கும்ல, அது எதுக்கும் உபயோகப்படாது இல்ல. காது அருந்துச்சுன்னா ஊசி உபயோகம் இல்ல, அது கூட உன் கடை வழிக்கு வராது. எதுக்கு இப்படி ஓடுகிறாய் அப்படி, அவ்வளவுதான் அர்த்தம். அடிக்குது அடிக்குது அடிக்குது. உடனே என்ன பண்ணாரு, விட்டேன் உலகைன்னாரு. விட்டேன் உலகை. உடனே ஒற்றை கோணத்தோட கிளம்பிட்டாரு. மனைவி கத்துறா, அந்த கணக்கர்கள் ஏழைகள் எல்லாம், அவங்க வேலை செய்யறவங்க எல்லாம், சொந்தக்காரங்க, அம்மா எல்லாம், அம்மா இதெல்லாம் என்கிட்ட பேசுறதெல்லாம் யமன் வரும்போது பேசுவீங்களான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? யமன் என்னை கூட்டு போகும்போது
அவங்கிட்ட போய் இவ்வளவு வியாக்கியானமா நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? ஐயோ, பெத்த தாயை விட்டு போறியே, கட்டின மனைவியை விட்டு போறியே, இவ்வளவு சொத்து சொகத்தை விட்டு போறியேன்னு சொல்லி யமன் என்னை அழைக்க வரும்பொழுது இவ்வளவு பேரை நின்றுகிட்டு யமன் கிட்ட பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. ஏன்? அவன் வர்றதே உங்களுக்கு தெரியாது. அப்படி லாவகமா என்னை கூட்டு போயிடுவான். அவன் வருவதற்கு முன்பு நான் பிழைக்கணுமா என்று அவர் கிளம்புறாரு. தாய் இருக்கின்ற வரையில் அந்த ஊரிலேயே இருக்கிறார். அவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள். இப்ப அது இல்லை, நமக்கு அச்சமில்லை, அச்சமில்லை. எந்த தைரியத்துலங்க அவர் போனாரு? குப்பை தொட்டியில போய் உட்காந்துருக்காரு. அவர் அவ்வளவு பெரிய ஆஜானுபாகுவாக, அவ்வளவு ஆளுமையோடு, அவ்வளவு ஒரு ஆடம்பரத்தோடு, செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த ஊரில் குப்பை தொட்டிக்கு பக்கத்துல ஒற்ற கௌபீனத்தோட உட்காரணும். எவ்வளவு தில்லு இருக்கணும். அப்ப அரசர் வந்து பாக்குறாரு, அவர் ஊர்வலம் வரும் பொழுது இவரை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதேன்னு அரசர் பாக்குறாரு. கூட இருந்த அமைச்சர் சொல்றாரு, தெரியலையா, இவர்தான் திருவெண்காடர். உங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் வந்து உங்களுக்கு அப்படி பொண்ணும் பொருளும் அப்படி கொடுப்பாரு. அவர் தான். நமக்கே அரசாங்க கஜானால கொஞ்சம் பணம் குறைஞ்சா கடன் கொடுப்பாருல்ல, அவர் தான். அவரா? ஆமா, அவர் தான். ஏயா இந்த ஆளுக்கு இந்த நிலைமை? என்னையாச்சு? ஏதாவது பித்து பிடிச்சு போச்சா? தெரியல, ஏதோ உக்காண்டிருக்காரு. அரசர் வருகிறார். இவர் குப்பை தொட்டியில் அருகில் கீழே அப்படியே அமர்ந்துட்டு இருக்காரு. ஐயா திருவெண்காடரே, நீங்க தானா? இப்படி பாக்குறாரு. ஞானியின் பார்வை எப்படி இருக்கும் நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஏயா உங்களுக்கு இந்த நிலைமை? நல்லா தானையா இருந்தீங்க, உங்களுக்கு என்னையா குறை? நல்ல மனைவி, குழந்தை, வீடு வாசல், சொத்து, எப்பேற்பட்ட தொழில், தொட்டதெல்லாம் துலங்குமே, உங்களுக்கு இல்லாத அரண்மனையா? நீங்க ஏன் இப்படி வந்து இந்த குப்பை தொட்டியில் இப்படி ஒற்றை கௌபீனத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? என்ன கண்டீர்கள் இதனால்? எவ்வளவு தைரியம் இருக்கணும்ல. என்ன கண்டீர்கள்? நம்ம அப்படி திரும்பி இப்படி பார்த்தாரு. எப்பா, என்கிட்ட எல்லாம் இருந்தது, சொத்து இருந்தது, பெரிய வசதி இருந்தது, நகை நட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தேன், கம்பீரமா உனக்கு நிகரா வந்தேன். ஆனாலும் நீ அரசன்றதால உன் முன்னாடி நான் கை கட்டி தான் நின்னேன். எப்படி நிக்கணும் உன் முன்னாடி? அரசன் இல்லையா, உன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பொத்து இந்த அரசன் கொடுக்கும் போதே நான் வந்து அவ்வளவு பவ்யமா தான்ப்பா உனக்கு கொடுக்கணும். இப்ப எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், ஒற்றை கோபினம் தான் இருக்கு. ஆனா நீ அரசன் என் முன்னாடி நின்னுகிட்டு பேசுற. நான் எப்படி பேசுறேன்? உன் முன்னாடி கம்பீரமா உட்கார்ந்துகிட்டு பேசுறேன். இதை விட வேற என்னடா வேணும் எனக்குன்னு கேட்டார். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இந்த ஆன்ம விடுதலை, ஆன்ம சுதந்திரம், கம்பீரம் கொடுத்துக்கிறா எனக்கு கடவுள். அரசர் போயிட்டார். உண்மை அதுதானே. அந்த கம்பீரம் யார் கொடுப்பார்? இறைவன் தான்டா கொடுப்பா, இல்லையா? அப்ப இப்ப ஏற்பட்ட பட்டினத்தடிகள் ஒரு முறை தாயின் மறைவுக்கு பிறகு அவர் உஜ்ஜயினி, ஒவ்வொரு சிவாலயங்களாக தரிசித்து கொண்டு வருகிறார். உஜ்ஜயினியில் இருக்கின்ற மா காலேஸ்வரரை போய் தரிசிக்கிறார். அந்த உஜ்ஜயினி நாட்டை யார் ஆள்கிறார்? யாரோ சொல்றீங்க? பத்ரகிரியார் ஆள்கிறார். அவருடைய சீடரா வரப்போறவர் அங்க நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, இவரு குரு பெரிய நவகோடி செட்டியார், சீடன் யாரு? அது ஒரு அரசன். எப்படி வந்து சேருது பாருங்க. அப்ப இவர் போகிறார், மாகாளேஸ்வரரை வணங்கி விட்டு இவர் ஒரு ஆலயத்திற்குள் அமர்ந்து அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் திருவிளையாடல் நடக்க இருக்கிறது. ஏன்னா இந்த சீடன் வந்து வாய்க்கணுமே, எங்கெல்லாம் அந்த லிங்க் வருது பாருங்க. எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆட்கொள்கிறார் மட்டும் பாருங்க, கதையா பார்க்க கூடாது. அப்ப என்ன நடக்கிறது? பத்ரகிரியாரினுடைய அரண்மனைக்குள் திருடர்கள் போயிட்டு அங்க இருந்த விலை உயர்ந்த அவருக்கு பிடித்த ஒரு மாலையை திருடிட்டு போயிடுறாங்க. உடனே அரசருக்கு தெரிந்து விடுகிறது. காவலாளிகளை விட்டு துரத்த வைக்கிறாங்க. காவலாளிகள் அந்த திருடர்களை துரத்திக்கிட்டே போறாங்க. பிடிக்க முடியல. இரவு நேரம். காவலாளிகள் என்ன பண்றாங்க, அங்க அந்த ஆலயம் ஒண்ணு இருக்கு, அந்த ஆலயத்துக்குள்ள இவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இவர்களை காப்பாத்திக்க என்ன வழின்னு தெரியாம அந்த மாலையை தூக்கி இவர் கழுத்துல போட்டு அவங்க ஓட்டாங்க. நம்ம தப்பிச்சதாம ஆகும், திருடனும் அகப்பட்டான்னு மேல தேட மாட்டாங்க. காவலாளிகள் வருகிறார்கள். யார் இவரு? இதை விட 1000 கோடி மடங்கு சொத்தை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாலை இவர் கழுத்துல இருக்கு. திருடன் மாட்டிக்கிட்டான். கையும் களவுமாக கொண்டு போய் பத்ரகிரியார் முன்பு நிறுத்துகிறார்கள். பத்ரகிரியார் பாக்குறாரு. பத்ரகிரியாருக்கு ஏற்கனவே மேல ஒரு முன்பகை இருக்கும். அதை வந்து அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதியிருப்பார் கண்ணதாசன். அவருடைய கற்பனையான்னு தெரியாது. இவர் கோவணத்தோடு போவார். பத்ரகிரியார் அப்போ வந்து அந்த ராஜ ஊர்வலம் வருவார். இவன் என்ன பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க, என்ன வணங்கலன்னு உள்ள ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பாராம். அப்படி சொல்லியிருப்பாரு கண்ணதாசன்.
அப்ப இவர் வந்து எதிரில நிக்கிறாரு. ஏற்கனவே கோபம், விசாரிக்கல. நீ தான் செஞ்சியா? அதான் வஞ்சம் இருக்கக்கூடாது. நடுநிலைமை போயிடும். ஏன்பா நீ தான் திருநியா? எப்படி வந்த? நீ கௌபின எதுவும் கேட்கல. அந்த முன் வஞ்சம் காரணமாக கழுமரத்துல ஏத்துங்கன்ட்டாரு. கழுமரம் என்பது என்ன? அந்த காலத்து ராஜாங்க தண்டனை. பெரிய தண்டனை. அந்த கொலை தண்டனை தான். ஆனா அதை வந்து மரண தண்டனை எப்படி இருக்கும்னா, அது இரும்பு மரத்தினால இருக்கும். மேல வந்து இரும்பு அந்த இருக்கும். அது இப்படி கூர்மையா இருக்கும். அப்புறம் அகலம் விரிஞ்சுக்கிட்டே போகும் முக்கோணம் போல. இந்த யார் கொலை குற்றம் சாட்டப்பட்டார்களோ, அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டார்களோ, குற்றம் சாட்டவர்களை கொண்டு போய் ஆசன வாயை கொண்டு போய் அவர்கள் அப்படி சொருகுவாங்க அதுல. அதான் கழுமரம் ஏற்றுது. அப்படியே துடி துடித்து சாகணும் அவங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி ஏற்பட்டு 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 இருதயத்தை வந்து அந்த நுனி கிழிக்கும் பொழுது மரணம் ஏற்படும். கொடுமையான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அசருவர பட்டினத்தடிகள் என்ன நினைப்பாரு? எவ்வளவு கோடி சொத்தை விட்டுட்டு நான் வந்தேன், சாதாரண முத்து மாலைய திருன்னு என் மேல பழி போட்டிருக்குன்னா கொஞ்சம் அசந்திருப்பாரு. எப்படி அசந்திருப்பாரு? சரி இறைவா, அதை விட்டுட்டு வர சொன்ன, வந்தேன். மருதவாணனாக வந்து என்னை ஆட்கொண்டு இப்படி நீதான் செஞ்ச. ஓ, இதோடு முடிய போகிறதா? பார்த்துக்கலாம். பாட்டு என்ன தெரியுங்களா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை. எப்பா, இதுதாங்க பயமற்ற நிலைக்கு நீங்க போகணும்னா எதுவுமே நம்ம செயல்னு எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கா? நம்மால ஏதாவது நடத்த முடியுமா? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, ஈசனே இதுவும் உன் செயலாம் என்றே உணர்ந்தேன். உணரப்பெற்றேன். இதுவும் உன் செயல். மருதவாணனா வந்தது யாரு? எனக்கு வந்து இந்த உலகியல் இன்பங்களிலிருந்து, எனக்கு பற்றுகளிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை துறவியாக்குது யாரு? நான் ஏதாவது பண்ணனா? இப்ப இங்க வர வச்சது யாரு? இந்த மாலை என் கழுத்துல போட்டது யாரு? இவன் முன்பு என்னை நிறுத்தி என்னை நான் திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு எனக்கு மரண தண்டனை விதித்தது யாரு? எல்லாம் உன் செயல். ஈசனே இதுவும் உன் செயலாம் என்று உணரப்பெற்றேன் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த பிறவி எடுத்த பிறகு யான் செய்த தீவினை என்று யாதொன்றும் இல்லை. அப்பா, ஏன்னா அவ்வளவு நல்லவர்னு சொல்லுவாங்க, நேர்மை அவர். அவ்வளவு தர்ம காரியங்கள் செய்திருக்கிறார் பட்டினத்தடிகள். அப்ப சொல்றாரு, அப்பா இதுவரை இந்த பிறவி எடுத்து நான் செய்த தீவினை என்று யாதொன்றும் இல்லை. அப்ப ஏன் எனக்கு இந்த தண்டனை சொல்கிறார்? என் முற்பிறவி இந்த ஊன் எடுப்பதற்கு முன்பு நான் செய்த தீவினை இன்று வந்து மூண்டதுவோ. நான் இந்த பிறவி எடுத்து நான் எதுவும் பண்ணலப்பா. என் மனம் அறிந்து நான் எந்த உயிருக்கும் யாருக்கும் நான் எந்த தீவினையும் செய்ததில்லை இறைவா. நான் இந்த ஜென்மம் எடுப்பதற்கு முன்பு, இந்த ஊன் எடுப்பதற்கு முன்பு முன் செய்த தீவினை வந்து இன்று மூண்டதுவோன்னு சொன்னாரு. என்ன நடந்தது? கழுமரம் தீப்பற்றி எரிந்தது. முடிஞ்சிருச்சா? பயந்தாங்களா அவங்க? ஐயோ, பயந்தாங்களா? பயப்படலையே. பத்ரகிரியார் ஓடி வந்து திருவடியில விழுந்தார். விழ வச்சாரா இறைவன்? விழ வைத்தாரா? அப்புறம் என்ன பண்ணாரா? அந்த வினாடியே வா கோவணம் கட்டி என் பின்னாடி. நமக்கு எதிரிகளே கிடையாது. எதிரிகள் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர், தஞ்சம் நமக்கு நீ சாமி நீ என்றனர். அற்புதம் அற்புதமே, இது அற்புதம் அற்புதமே என்பார். வஞ்சகர் அஞ்சுவார்களாம். யாரெல்லாம் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் அஞ்சினர், வாய் மூடி சென்றனர், வந்து திரும்பவும் என் வாயிலில் நின்றனர், தஞ்சம் நமக்கு நீ சாமி நீ என்றனர், சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். அற்புதம் அற்புதமே, இது அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே, இது அற்புதம் அற்புதமே. அதுல அகவல் வரிகளை சொல்கிறேன், நிறைவு செய்து விடுகிறேன். அகவல்ல பாடுவார் ஐயா, இறைவன் வந்த பிறகு என்ன நடந்ததாம்? ராமலிங்கம்
எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. இனி ராமலிங்கம், உனக்கு எஞ்சியது என்று எதுவுமே இல்லை, எல்லாம் கொடுத்துட்டேன். அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. எச்சம் நினக்கிலை எல்லாம் பெருக என்று என் அச்சம் தவிர்த்த என் அருட்பெருஞ்சோதி. இறைவன் முழுமையாக வரும் பொழுதுதான் நம்ம அச்சம் போகும். அதுவரையில் அச்சம் போகாது. பல பாடல்கள் ஐயா இருக்கு. அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே சொல்லுவார் ஐயா, பாட்டு இருக்கு திருவருட்பா. யார் அஞ்சாதே? வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்று வருவார் அண்ணல். நம்ம கிட்ட வஞ்சம் இல்லையே, நாம வருத்தப்பட்ட தெய்வம் தாங்குமா? நீ வருந்துனா அந்த தெய்வம் தாங்குமா? நீ வருந்தினால் உடனே தோ வருகிறேன் மகனே என்று உள்ளே வந்து நிற்குமே. வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சேல் என்று வருவாரே. அஞ்சுதல் வந்தால் ஆறுதலையை பிடிக்கணும். அந்த ஆறுதலை என்ன பண்ணும்? ஆறுதலை கொடுக்கும். அதனால்தான் அவருக்கு ஆறுதலை. இதெல்லாம் வாரியார் சுவாமிகள் சொல்றது. அஞ்சல் என்றால் ஆறுதலை ஆறுதலை கொடுக்கும். அதனால் நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. இது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய பாடலிருந்து வந்த பொருள். அந்த பாடலை சொல்லிடுறேன். இந்த பாடல் நிறைவு என்ன சொல்கிறார் இவர்? இந்த பாடல் 4 வரி பாட்டு. நமக்கு எப்ப துன்பம் வரும்? நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் தாங்க முடியாது. இப்படியே பேசிட்டே போனா என் வாழ்க்கை எப்படி? என்ன பாரு, ஏன் என்ன மட்டும் இப்படியே பேசுறான், நான் என்ன பண்ணேன்? இப்படி எல்லாம் தான் துன்பம் வரும், நமக்கு பயம் வரும். நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் பயப்படாத. என்ன நினைச்சுக்கோ, நம் வினையே வெளிப்படுவதாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாமல் அமைதி கொள்வோம். இதுதான் தீட்சை. ஆண்டவன் கட்டளை இல்லாம, உன் வினை இல்லாம ஒரு துன்பம் வருமா? வருமா? வராது. நம் வினையே வெளிப்படுவதாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாதே. மனசுல சுமையை ஏத்திக்கிட்டாத, அமைதி கொள். ஏன்? 3வது வரி. இந்த வரி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இமை கண்ணை காப்பது போல. இந்த கண்ணை இமை எப்படி காப்பாத்துதுங்க? தகுந்த உதாரணம் இதுதான் சொல்லுவாங்க. யாராவது நம்மளை காப்பாத்துறோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த இமை கண்ணை காப்பாத்துற மாதிரி கனமேனும் காப்பாத்த மறக்காம இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? இமை கண்ணை காப்பது போல இறை அமைப்பு. இறைவன் கூட இல்ல, இறைவனுடைய அமைப்பு, அவன் அருள். அவன் மறந்தாலும் அவன் அருள் நிக்குமா? வள்ளல் பெருமானோட சொல்லுவார், நீ மறந்தா எனினும் நின் அருள் மறவாதுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. எப்பா, நீ மறந்துருவ, உன் அருள் மறக்காதே என்ன? அப்படி இறை அமைப்பு எவருக்குள்ளும் எத்துன்பத்துக்குள்ளும் காவலாக அமைநியதி மறத்தல் கூட. மறக்காதீங்க, இறைவனுடைய அருள் இருக்குப்பா, உனக்கு காவலாக வருது. அதனுடைய அனுமதியில தான் உனக்கு துன்பம் வருது. யார் உன்னை பழிக்கிறார்கள், ஏசுகிறார்கள், புகழ்கிறார்கள், எல்லாம் அவன் அனுமதியோட தான் நடக்குது. சத்தியமா? சத்தியம். உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, ஒரு இன்பம் வருதுன்னா கடவுளே வந்தாருன்றீங்க. அப்ப துன்பம் அவனன்றி வேறு ஒன்று உண்டா? இப்ப இறைவன் ஆணை பொறுத்துக்கும், ஏத்துக்கோங்க. இது உபதேசமா எடுத்துட்டு போங்க. இனி துன்பமே கிடையாது உங்க வாழ்க்கையில. இனி உங்க வாழ்க்கையில துன்பமே வராதுங்க. இறைவன் ஏதோ அவர்கள் மூலமாக, எத்தனையோ பெண்கள் இருக்கீங்க, மாமியார் கொடுமையா இருக்கலாம், இப்பெல்லாம் மருமக கொடுமை தான், மருமக கொடுமையா இருக்கலாம், வெளியில கொண்டு போய் நம்மளை விட்டுடலாம், இல்ல என்னென்ன பேச்சுகள் சாப்பாடு போடாம கஷ்டப்படுத்துறாங்கன்னா நிறைய பெண்களா இருக்கீங்க. இல்ல மனைவி கொடுமையா இருக்கலாம், கணவன் கொடுமையா இருக்கலாம், ஆபீஸ்ல கொடுமையா இருக்கலாம், புள்ள குட்டிங்களால கஷ்டம். நான் எப்படி வாழ்ந்தது தெரியுமா? வியட்நாம் வீடு, அந்த சிவாஜி கணேசன் மாதிரி வருத்தப்படுறவங்களா இருக்கலாம். ஒரு காலத்துல நான் எப்படி, எல்லாம் வருத்தம் தான். போயா பரபிரம்ம, யாரை நம்பி நான் பிறந்தேன் பாடுங்க. போங்கடா போங்க, நான் கடவுளை நம்பி இருக்கேன்டா. என் கடவுள் இருக்கும்போது எனக்கு என்ன பயன்? உள்ள அவர் என் காலம் வெல்லும் அப்படின்லாம் தன்னம்பிக்கையோட பண்ணாரு. நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சு யார நம்பியும் இல்ல. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? பாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், கேளுங்க அந்த பாட்டு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இந்த குழந்தை கஷ்டப்படும்ல, அப்பதானே சிவாஜி பாடுவாரு, நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். என்ன சொல்லுவார் கண்ணதாசன், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும். இந்த வரி உருகாம கேட்க முடியுமா? ஏனென்று கேட்காமல் வருவான். நம்ம கூப்பிட்டா அப்பா அப்பா கூட என்னடான்னு கேட்பாங்க, அம்மா கூட என்னடான்னு கேட்பாங்க, ஏன் கூப்பிட்டுனே இருக்கேன்னு. இறைவன் அப்படி இல்லையா, ஏன்னே கேட்க மாட்டானா, என் குழந்தை ஏதோ காரணம் இல்லாம கூப்பிடுமான்னு ஓடி வருவாராம். ஏனென்று கேட்காமல் வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவனை பற்றி ஒன்று சொல்கிறேன். கடவுள் மேல நம்ம கோபம் வருது, இந்த கதவை மூடிட்டானேன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு கதவை திறந்து வச்சிருந்தாயா ஒரு கதவை மூடுவான்? இல்ல, ஒரு கதவை மூடினா ஒரு கதவை திறப்பானுவாங்க, ஒரு கதவை திறந்து வச்சிருந்தானே முதல்ல அந்த கதவையே மூடுவான். நான் ஒரு கதவு அவன் திறந்து வைக்க மாட்டாங்க, பலாயிரம் கதவுல திறந்து வச்சுட்டு கூப்பிடுவான். நம்ம போறதுக்கு நமக்கு அந்த அறிவு இல்லை, மூடிட்டேன்னு இந்த கதவை பார்த்துட்டு இருப்போம். அவன் எவ்வளவு கருணை தெரியுங்களா, அதை நமக்கு புரிஞ்சுக்க தெரியல. இத்தனை வழி இருக்கு, வாடான்னு கூப்பிடுவோம், போகமாட்டோம். இதையே முன்ன ஐயோ இதை விட பெரிய வழி உனக்கு காத்துட்டு இருக்குன்னு போகமாட்டோம். சரி, இந்த பாட்டுக்கு வந்துடுறேன். இறை அமைப்பு எவருக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் காவலாக அமைநேதி மறத்தல் கூட. இவ்வளவுதாங்க கடவுள் துன்பம் கொடுப்பாரு, சத்தியம் சொல்றேன், நம்பிடுங்க. நீங்க தாங்கிறதுக்கு மேல கடவுள் கஷ்டம் கொடுக்க மாட்டார். அவன் திருவடியை பிடிச்சுக்கோங்க, அப்பா என்னன்னு திருவடியை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த காவல் தெய்வம் இவ்வளவுதான் கொடுக்கும். அதை மறத்தல் கூடா, இத மறந்துடாதீங்க சொல்லிட்டு, இறை அமைப்பு எவருக்குள்ளும் துன்பத்துக்குள்ளும் காவலாக அமை நியதி மறத்தல் கூடான்னு சொல்லிட்டு நிறைவு வரி சொல்கிறார். அச்சமில்லை, அச்சமில்லை. யார் நம்ம? அருட்சுடர்னா. நீ பயப்படலாமா? உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிச்சையிட்டு உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பச்சை ஊன் இயைந்த வேர்படைகள் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே. நச்சை எடுத்து நண்பர் நம் வாயில் ஊட்டுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் பாடியிருப்பார். இவ்வளவு வந்தா உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் இப்படிலாம் இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்? அந்த அளவிற்கு பரபிரம்மம் நம்மோடு இருக்கும்பொழுது என்ன பார்த்துக்கலாம் போயா. அப்படி அபிராமிப்பட்டதை சொல்லி நான் மறந்துட்டேன். அவர் என்ன பண்ணாரு உங்க எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு, அமாவாசை. ராஜா வந்தாரு, என்னப்பா இது பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி. நானா சொன்னேன், அம்பிகை சொன்னா, அவள் பார்த்துப்பான்னாரு. ஆனால் பார்த்துப்பான்னு சொல்கிற, உன்னை கொண்டு போய் இப்போ நெருப்பில் போட போகிறாங்கப்பா, இன்னைக்கு பௌர்ணமி நிலா தெரியணுமா? அவள் பார்த்துப்பாயா. இந்த பாட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். மணியே மணியின் ஒளியேன்ற அந்த பாட்டில், பணியேன் பின் ஒருவரையும் நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன்னு தைரியமாக சொன்னாரா? உன்னை பணிஞ்ச பிறகு அந்த ராஜா கிட்ட போய் நான் பணிவேனா? அவன் காலில் போய் விழ சொல்கிறானுங்க இவனுங்க. அடியே, உன் பாதத்தை பணிந்த பின்பு இவன் பாதத்தெல்லாம் போய் நான் பணிய முடியுமா? நீ பார்த்துக்கடின்னு மொத்தமாக ஒப்படைச்சார். நடந்ததா? அதனால் என்ன நடந்தாலும் தைரியத்தை இழக்காதீர்கள். எல்லாம் வல்ல பரபிரமும் உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமேன் மனமே என்று கூறி, உங்களுக்கு இனி வாட்டமே இல்லை. இப்படிப்பட்ட குரு சன்னிதானத்தில் இருக்கின்ற உங்களுக்கு எந்த வாட்டமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். இறைவன் உங்கள் கூட இருக்கிறார் என்று கூறி மகாமந்திரம் சொல்லுவோமா? அருட்பெருஞ்சோதி
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.